بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அல்லாஹ்வுடனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், ரமலான் மாதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், ரமலான் மாதம் அடைந்து விட்டால் என்ன செய்யணும், நோன்பு வைக்கணுமா? ரமலான் மாதம் வருஷம் வருஷம் வருது இல்லை, எதனால் அல்லாஹ் ரமலான் மாதத்தை வருஷம் வருஷம் வர மாதிரி ஆக்கிட்டான்? குரான் அனுப்புனதுனால தான். குரான் அனுப்புனது யாருக்கு? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சிலபஸை படிக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ரமலான் மாதத்தை இலைப்பாறுதல் மாதமாக ஆக்கி வச்சுருக்கோம். நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு சாப்பாடு. என்ன பட்னியாக இருக்கிறேன், காலையில் என்னப்பா சாப்பிட்டேன்? பிரியாணி சாப்பிட்டேன். அந்த பிரியாணிலேயே உனக்கு என்னது 12 மணி நேரம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எல்லா விதமான விட்டமின் எல்லாத்தையும் நீ கலந்து சாப்பிட்டுட்ட. இதில் வேறு வழக்கத்துக்கு மாற்றமாக நோன்பு தண்ணி குடிக்கணும்னு அதிகமான தண்ணி வேறு குடிச்சிருப்ப. குடமாக தண்ணி எடுத்து குடிச்சிடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதிகமாக பேசினா தண்ணி தாக்கம் எடுக்குன்றதுக்காண்டி பஜ்ர் தொழுதுட்டு தூங்குறது தான். அதோடு 1:15, 1:20, 1:40க்குன்னு ஏந்திக்கிறது. ஏந்திரிச்சிட்டு ஒரு லொஹர் ஒன்று தொழுதுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறது? பேருக்கு ஒரு 4 ஆயத்தையோ இல்லை 4 சம்பவத்தையோ 4 பயானியோ கேட்டுட்டு மறுபடியும் ஒரு 3:15 தூங்கிடுறது. அதோட 5:15 ஏந்திரிச்சு ஒரு அசர் தொழுதுட்டு கீழே போய் உக்காந்து கஞ்சி காண்டி சர்பத்தை காய்ச்சி கஞ்சை காய்ச்சி இதெல்லாம் ரெடி பண்ணி நோம்பு திறந்தோடனே இதில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஆடையோ ஒரு மாடையோ ஒரு ஒட்டகத்தையோ இல்லை ஒரு குதிரையோ நீங்கள் ஒரு அதிகாலையில் சாப்பாடை போட்டு நல்ல வயிறு நிரம்ப தண்ணி குடிக்க வச்சு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அசர் மகரிப் வரைக்கும் அதை என்ன பண்ணிக்கலாம்? தாக்கு பிடிச்சி உட்காந்துக்கணும். அப்போ அதுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையே. அப்போ வருடம் ஒரு நோன்பு ஒன்று வருது. அந்த நோம்பில் நான் ஏன் இந்த நோன்பை நான் எதுக்காண்டி இந்த நோன்பை நான் கடமையாக்கணுன்ற ஒரு மக்சத்தையும் எல்லாம் சொல்கிறான். ஆனால் இது எல்லாம் விளங்கிய மனிதன் என்ன பண்ணுறான்? மறதியாளனாக இருக்கிறான். எதுக்காக வேண்டி எல்லாம் நோன்பை கடமையாக்குனா? ஏன்னா அல்லாஹ் அந்த குரானை சொல்லுவான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான். இந்த மாதத்தில் தான் நான் என்ன பண்ணேன்? இந்த மாதத்தில் நான் குரானை இறக்கினேன். அதனால் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? நோன்பு. எதனால்? எது கடமை? குரான் இறங்கின, அதாவது அல்லாஹ்வுடைய சிலபஸ், அல்லாஹ் சொல்லக்கூடிய சமூக அறிவியல் சட்டம், அதே மாதிரி அரசாங்க சட்டம், குடும்பத்தியல் சட்டம்,
என்னது வெளித்துறை சட்டம், காவல்துறை சட்டம், இந்த மாதிரி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுடைய சட்டத்தை இறக்கியதற்காக வேண்டி இது ஒரு நேர்வழி. இது இறங்குனதுனால இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, நோன்பு வைங்க. அந்த நோன்பு எதுக்கு? அந்த மாதம் நீ நோன்பு வச்சிட்ட அப்படின்னா நீ என்ன ஆயிடுவ, உனக்கு நீனே என்ன பண்ணிப்ப, ஒரு கேடயம் வச்சுப்ப. நான் பொய் பேச மாட்டேன், நான் புறம் பேச மாட்டேன், நான் என்ன பண்ண பொறாமைப்பட மாட்டேன், நான் அது திமிர்த்தனை காட்ட மாட்டேன், நான் கம்பீரத்தை காட்ட மாட்டேன், என்னுடைய கெட்ட குணங்களை நான் காட்ட மாட்டேன். இது போன்ற சில செயல்களை நம்ம என்ன பண்ணுறோம், கேடயமாக வச்சுக்கிட்டு நம்ம நோன்பு வச்சுருக்கிறோம். எதுக்காக வேண்டி? ஒரு சிலபஸை கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில தூய்மை தேவைப்படுது. ஒரு சிலபஸை கற்றுக்க போகிறோன்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. அந்த பயிற்சி தான் என்னது, இந்த நோன்பு. குரானில் சில சிலபஸ் இருக்குது, அதை சும்மா எடுத்துக்கோ போன மாதிரி ஒரு 4 விஷயத்த சொல்லிட்டும் கேட்டும் போனோன்னா அது பயன்படாது. அந்த நீ தூய்மையாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உண்மையால் நான் இருக்கிறேன், உதவி செய்யக்கூட நான் இருப்பேன். நோம்பு நம்மளுக்கு என்னென்ன சொல்லி தருது? நோம்பு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகமாக தர்மம் கொடுங்க. நோம்பு மாதத்தில் அதிகமாக தர்மம் கொடுங்க. நோம்பு மாதத்தில் பொய் பேசாதீங்க. நோம்பு மாதத்தில் புறம் பேசாதீங்க. என்னது அவதூறு பேசாதீங்க. இதெல்லாம் என்னது, நோம்புக்குள்ள பியூரிட்டியா இல்லை குரானை கற்றுக்கிறதுக்குள்ள பியூரிட்டியா? அது குரானுடைய சிலபஸை கற்றுக்கணும் அப்படின்னா இந்த தூய்மை உங்களுக்கு வேணும். அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இது அல்லாஹ்வுடைய வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீன் எங்கே கிடைக்கும்? மளிகை கடையில் கிடைக்குமா? முத்தகீன் எப்போவா மாறுவ? நீ உண்மையாளனா இருக்கும்போது முத்தகினா மாறுவ, அவதூறு பேசாமல் இருக்கும்போது முத்தகினா மாறுவ, புறம் பேசாமல் இருக்கும்போது முத்தகினா மாறுவ. அடுத்தவனுக்கு என் பொருள் இல்லை, இது அவன் பொருள், எனக்கு அல்லாஹ் கொடுத்த எனக்கு போக மீதி இருக்கிறது அவனுக்கு கொடுக்கும்போது நீ என்னவா மாறுவ? முத்தகினா மாறுவ. இப்போ இந்த பியூரிட்டி எங்கே கிடைக்கிது, எங்கே சொல்லி தரப்படுது? நோன்பு வச்சோடனே அதை நீ எடுத்துப்ப. நான் பட்னியாக இருக்கிறது எதுக்கு? இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, இல்லைன்னா நான் பட்னியாக இருந்தது பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த பட்னியாக இருக்கிற இந்த பிரயோஜனம் இந்த இது கொண்டு வந்து அல்லாஹ் வச்சுட்டு இப்போ சிலபஸுக்கு வாண்டுறான். இந்த பியூரிட்டி நீ கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நீ என்ன பண்ணு, இந்த சிலபஸுக்கு வா, இப்போ நான் என்னென்ன சொல்கிறேன் கேளு, இதன்படி உன் வாழ்க்கை என்ன பண்ணு அமைச்சுக்கோ அப்படின்றது தான் அல்லாஹ் சொல்ல வரான். ஆனால் உலக சமுதாயம் வச்சுருக்கக்கூடிய நோன்பு எப்படி வச்சுருக்கு? சடங்கு சம்பிரதாயம் மாதிரி நோன்பு வச்சிருக்கு. என்னது? அதிகாலையில் வரம்புக்கு மீறிய சாப்பாடு. ரசூலுல்லாஹ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நார்மல் டேலேயே 3 வயிறுக்கு 1 வயிறு சாப்பிடுங்கன்றாங்க. 3 வயிறுக்கு 1 வயிறு சாப்பிடுங்கன்றான். 3 குடல் தானே, 3 குடல் தானே, தண்ணி குடல் ஒன்று இருக்குல்ல, தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம், அளவுக்கு மீறி குடிச்சிடுறது, சாப்பாடும் அளவுக்கு மீறி சாப்பிட்றது, எல்லாமே எதுக்கு? நோம்பில் நான் பட்னியாக இருக்கிறேன். ஆனால் நார்மல் டேலேயே ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிடுவாங்க? 2க்கு 1 தான். ஒரு குடலில் என்ன பண்ணுவாங்க, மீதம் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 3ஐயும் சேர்த்து சாப்பிட்டு என்னது என்ன சொல்லுவாங்க, அது நுனி நாக்கு வரைக்கும் அந்த தண்ணி நிற்கும். ருக்குக்கு போனார்னா கொமட்டிக்கிட்டு வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு போய் நிற்கிறது. சரி, சாப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறமா ஏதாவது பிரயோஜனமான ஒரு வேலை செய்வியா, கற்றுப்பியா, சமுதாயத்துக்கு ஏதாவது தேவையான விஷயங்களை கற்றுக்கிறியான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. சாப்பிட்டுட்டு மல்லாக்கப்படுத்துருவாங்க. பள்ளிவாசலில் அந்த ஈத்திகா வைக்கிறவங்களாம் போய் பாருங்கள். பள்ளிவாசலில் ஈத்திகா வச்சுக்கிறவங்க, பள்ளிவாசலில் தங்கக்கூடியவங்க, பள்ளிவாசல் இருக்கக்கூடியவங்களாம் போய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு மல்லாக்கப்படுக்கிறது தான். மல்லாக்கப்படுத்திட்டு லோஹர் பாங்குக்கு தான் அவங்க ஏந்திரிப்பாங்க. லோவர் பாங்கில் ஏந்திரிச்சிட்டு தொழுதுட்டு ஏதோ ஒன்று அமல்கள் சிற மாதிரி ஏதோ ஒரு அதிசயம் ஏதோ ஒன்று படிச்சுட்டு மறுபடியும் ஒரு 3 மணிக்கு மல்லாக்கப்படுத்துருவாங்க. அதோடு அவங்க ஏந்திக்கிறது எப்போ? அசர் பாங்குக்கு தான் ஏந்திருப்பாங்க. அசர் பாங்குக்கு ஏந்திரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த முசல்லாவை போடுறது, அந்த தார்பாயை போடுறது, கஞ்சி கொட்டரை ரெடி பண்ணுறது, அந்த சர்பத்தை ரெடி பண்ணுறது, அவ்வளோதான். அதோட நோம்பு திறந்துட்டு அதோடு முடிஞ்சிச்சு. என்ன பண்ணார் அவர்? யார்கிட்டையும் புறம் பேசலையா? என்ன பண்ணவர்? யாரை பற்றியும் அவர் பேசலை, யாரை பற்றியும் அவதூறு பேசலை, எதுவும் போய் பேசலை.
எதையுமே யார் மேலேயும் கோவத்தை காட்டலை, யார்கிட்டயும் சண்டைக்கு போகல, எதுவுமே போகல, கரெக்டாக இருந்தால் கரெக்டாக நோம்பு வச்சிட்டார். இது பேர் நோம்பா? மிருகமும் இப்படி இருக்கும் நோம்பு. நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட வச்சுட்டு ஓரமாக உட்கார வச்சிங்கன்னா மிருகமாக தனியாக அப்படியே உட்காந்துக்கும். அதை வேலைப்பாடு கொடுத்தா தான் மிருகத்துக்கு என்ன ஆகும்? பசி எடுக்க ஆரம்பிக்கும். முழிச்சிட்டு இருக்கும்போது தான் பசி எடுக்க ஆரம்பிக்கும். முழிச்சிட்டு இருக்கும்போது 4 பேரை பார்க்கும்போது தான் புறம் பேசுறது, பொய் பேசுறது, அகம்பாவம் காட்டுறது, கம்பீரத்தை காட்டுறது, பொறாமையை காட்டுறது, பெருமையை காட்டுறதுலாம் 4 பேர் சந்திக்கும் போது தான் வரும். அப்போ நீ தனிமையில் நீனே ஒன்று பண்ணி ஓரமாக பண்ணி படுத்துட்டேன்னா இது என்ன? இது யாரை ஏமாத்துறீங்க? நம்மளே ஏமாற்றிக்கிறோம். இது நோன்பு கிடையாது அல்லாஹ் பார்வையில். நீ வழக்கம் போல் வழக்கமான வேலைகளை நீ கரெக்டாக வழக்கம் போல் நீ வெளியே வரணும். இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? இந்த ரமலான் மாதத்தில் இந்த சிலபஸை கற்றுக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். நன்மைக்காக வேண்டிய நேரத்தை என்ன பண்ணணும்? ஒதுக்கணும். எப்படி வியாபாரத்துக்கு, எப்படி குடும்பத்துக்கு, எப்படி ஒரு சந்தைக்கு போகிறதுக்கு, வெளியே போகிறதுக்கு எல்லாம் நீ நேரத்தை ஒதுக்குறியோ அந்த மாதிரி 1% 2% அதிகம் என்ன பண்ணணும்? இந்த குரானை கற்றுக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். ஏன் இந்த சமுதாயம் நம்ம எப்படிப்பட்ட சமுதாயமோ? நடுநிலையான சமுதாயம். நம்மளை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? நடுநிலையான சமுதாயன்றான். ஏன் நடுநிலையான சமுதாயம் சொல்கிறான்? சென்டர் பாயிண்டில் இருக்கிறோமா? ஒரு பக்கம் எப்படி இந்த பனி இஸ்ராயல்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நபியா அனுப்பிட்டு இருந்தானோ அந்த மாதிரி ஒரே நபியா நமக்கு ரசூல்லா குரானை கையில் கொடுத்துட்டாங்க. இது ஒரு பார்ட்டு. சரிங்களா? இன்னொரு பார்ட்டு என்னது? எப்படி இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் மக்காவாசிகள் யார் ரசூல்லா ஸல்லல்லாஹு வர வரைக்கும் என்ன கிடையாது? எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் நமக்கு என்ன கிடையாது? டைரெக்டாக ஒருத்தர் தலைவராக நிற்கிறதுக்கு ஒருத்தர் தூதராக நிற்கிறாங்களா? வழி நடத்து உம்மத்துக்கு வழி நடத்த ஒருத்தர் இருக்காரா? இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த குரானை கொண்டு இதையும் பேலன்ஸ் பண்ணணும், இதையும் பேலன்ஸ் பண்ணணும். இன்றைக்கி நடக்கக்கூடிய சமகாலத்தில் நடக்கக்கூடிய குழப்பத்துக்கும் சமகாலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த சம்பவத்துக்கும் குரானை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். அதே மாதிரி இந்த பகுதி எப்படி இந்த அவங்கெல்லாம் யார்? அந்த பனி இஸ்ராயலும் அந்த கிறிஸ்துவர்களும் எப்படி நபிமார்களை பொய்ப்பித்தார்களோ அந்த வேலையை நம்ம செய்யாமல் இந்த பக்கமும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம ரசூல்லாவை பொய்ப்பித்தவர்களாக வாழக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம வாழணும். இதுதான் நடுநிலையானது. அதாவது நன்மை ஏவி தீமை தடுக்கும். இந்த பக்கமும் என்ன பண்ணிட மாட்டோம்? இந்த பக்கம் உழுந்துட மாட்டோம். எங்களுக்கு தலைவர் இல்லை, எதுவும் இல்லை, அதனால நாங்கள் இஷ்டத்துக்கு வாழ்வோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த பக்கமும் சாஞ்சிட மாட்டோம். நபி இல்லை, அதனால நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நாங்கள் வாழுவோம், குரானை எப்படி வேணாலும் நாங்கள் திருத்திப்போம், அவங்க பண்ணாங்க இல்லையா, இப்படியே நாங்கள் பண்ண மாட்டோம். ரெண்டுத்துக்கும் மீறி அல்லாஹ்வை கட்டுப்பட்டு நடுநிலையாக நாங்கள் இருந்துக்கிட்டு இவங்களையும் திருத்துவோம், வரக்கூடிய சமுதாயத்தையும் திருத்துவோம். அதுதான் நடுநிலையான சமுதாயம். ஆனால் இந்த நடுநிலையான சமுதாயம் எதை படித்தா நடுநிலையான சமுதாயம் மாறுவாங்க? குரானை. ஆனால் அந்த குரானை இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க? மிஸ்யூஸாக யூஸ் பண்ணுறாங்க. எப்படி? தராவி தொழுவக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. தராவி தொழுவுங்க, 20 ரக்காத்துன்னா 40 ரக்காத்து கூட தொழுவுங்க, அதிகமாக ஈடுபடுங்க. அது அதாவது அது கேட்கக்கூடிய நன்மை. குரானை வாசிக்க முடியலன்னா கூட கேட்கக்கூடிய நன்மையாக அது மாறும். சரிங்களா? ஆனால் அது வேற. ஆனால் குரான் ஏட்டு சொருக எதுக்கு உதவாது? கறிக்கு உதவாது. நம்ம ஏட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்? கறி 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ, மட்டன் 1 கிலோன்னு எழுதிட்டேன். இதை கொண்டு போய் நான் குழம்புல போட்டால் ஒத்துக்குமா? குழம்பு கறி வந்துருமா? அப்போ எது கொண்டு போடணும்? செயலை கொண்டு போடணும். அப்போ குரானை கேட்கறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ குரான் என்ன ஆகாது? அது நடுநிலையாக நிற்காது. சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய, சமுதாயத்துக்கு நீதி நிலைநாட்டக்கூடிய, சமுதாயத்துக்கு ஒரு கருத்தை உரம் கொடுக்கக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய குரானாக மாறாது. எப்போ மாறும் அது? நீ குரானை இம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு நீ குரானை கற்றுக்கிட்டு கொண்டு வச்சாதான் அது என்ன ஆகும்? மாறும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான். ஏய் சோ அங்கி மச்சு போ.
குரான் எப்போ வந்து எதுக்காண்டி அல்லாஹ் குரானை இந்த மாதத்தில் இருக்குன்னா நோன்பு வைக்கிறதுக்காண்டி இருக்குனானா இல்லை குரானை இருக்கிறதுக்காண்டி நோன்பு வைக்க சொன்னானா? சிலபஸை இந்த மாதமாவது பட்னியாக இருக்கிறல்ல, அந்த உண்மைத்தன்மை இருக்குல்ல, கொஞ்சமாவது உன்ட்ட உண்மைத்தன்மை இருக்குல்ல, கொஞ்சமாவது புறாமப்படக்கூடாதுன்னு இருக்குல்ல, கொஞ்சமாவது பெருமைப்படக்கூடாதுன்னு இருக்குல்ல, இந்த தன்மையை கொண்டு குரான் அணுகு. இப்போ உனக்கு குரான் புரியும். புரியுதா? அதுவும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த குரான் என்ன இருக்கான்? உன்சில ஃபீல் குரான் புதல்லின் நாஸ், மக்களுக்கு இதெல்லாம் பண்ணுமா? நேர்வழி காட்டும். எப்படிப்பட்ட நேர்வழி காட்டுது? ஒபையினாத்தி மினல் ஹுதா ஒல் ஃபுர்கான், நன்மையும் தீமையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு நேர்வழி எது காட்டுதான்? குரான் காட்டுது. அதனால் நீங்கள் நோன்பு வைங்க. எதுக்கு சிறப்பு? எதுக்கு சிறப்பு? குரான் இறங்குறதுனால நீ நோன்பு வைக்கிற. குரானுக்கு தான் இங்கே சிறப்பு, குரானுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதம். ஆனால் நாம் எதை வச்சுக்கிட்டுனா குரானை தூக்கி பின்னாடி வச்சுக்கிட்டு நோம்புடைய சட்டத்திட்டங்களையும் நோம்புடைய கடமைகளையும் நோமை பின்பற்றக்கூடிய விஷயங்களையும் போயிட்டுருக்கோம். குரானை தூக்கி பின்னாடி வச்சிட்டோம். குரான் என்ன பேசுது, குரான் எந்த லாங்குவேஜில் பேசுது, எந்த துறையில் பேசுது, அதோடைய நடை எப்படி இருக்கும், அதோடைய சொல் எப்படி இருக்கும், சில இடத்துல ஏன் கம்பீரமாக பேசுது, சில இடத்துல ஏன் போல்டாக பேசுது, சில இடத்துல ஏன் தட்டி கொடுக்குது, சில இடத்துல ஏன் வந்து நம்மளை வந்து என்னது உறங்க வைக்குது அப்படின்ற அந்த லாங்குவேஜ் இந்த பாணியை புரியணும். எப்போ புரிவீங்க? வாழ்நாளில் நீங்கள் படிக்கவே மாட்டீங்க அப்படின்னா எப்போ தான் படிப்பீங்க? இப்போ நாளைக்கு எதை கொண்டெல்லாம் கேள்வி கேட்பான்? நம்ம கொஸ்டின் ஆன்சர் எதுலேருந்து எடுப்பான்? குரான் தான் நம்ம கொஸ்டின் ஆன்சரு. பனி இஸ்ரேலுகளுக்கு கொஸ்டின் ஆன்சர் எங்க? அவங்க வேதம். அவங்க வேதம் என்ன சொல்லியிருக்கு? இந்த வேதத்தை நம்ப சொல்லியிருக்கு. அந்த வேதம் என்ன சொல்லிச்சு? இந்த ரசூல்லாவை நம்ப சொல்லிச்சு. அப்போ அந்த வேதத்தை வச்சு அவனுக்கு கொஸ்டின், நீ பனி இஸ்ரேல் தானே சொல்லிட்டு இருந்த, உன்னை யூதன் தானே நீ காட்டிக்கிட்டு இருந்த, உன் வேதத்தில் எடு, இதை பற்றி நான் சொல்லியிருக்கேனா இல்லையா, எடு பாடு. அங்கே என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. அப்போ குரானை தான் இந்த சமுதாயம் என்ன பண்ணணும், மேலோங்க செய்யணும். சரி, குரானுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ குரானை எடுத்தாச்சு. இப்போ குரான் எடுத்துட்டா இப்போ நன்மை என்ன தீமை என்ன தெரியணும்ல. இப்போ உங்கள்கிட்ட கேட்குற நன்மைனா என்னது? நன்மைனா என்னது? என்ன நன்மை? வேற 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 இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு நன்மைன்னு பட்டியல் போடலையா, நான் நன்மைன்னு உனக்கு பட்டியல் காட்டலையா, இதை நீ ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா உலகத்துக்கே மக்களுக்கே நீ என்ன பண்ணியிருக்கலாம், நீதி செலுத்தியிருக்கலாம். அரசாங்கம் இல்லாமல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அரசாங்கத்தை ஏற்படுத்தினா நன்மையை தீமை தடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நீ அரசாங்கம் இல்லாமலே நீ பண்ணி காட்டியிருக்கலாம்டா. எதை வச்சு? இந்த நன்மை நீ உனக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, இந்த நன்மை உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீ என்ன பண்ணியிருப்ப? செயல்படுத்தியிருப்ப. அதை பார்த்து ஒரு 4 பேர் வந்திருப்பான். அந்த நானாலாம் சொல்லுவார், இந்த கப்பல் பாடியிலேருந்து ஒரு சில முஸ்லீம்கள்லாம் வருவாங்க. என்ன முஸ்லீம், ஏதோ ஒரு முஸ்லீம் பேர் சொல்லுவாங்க, பர்மா முஸ்லீம்லாம் வருவாங்க. அவங்களோட கேரக்டரை பார்த்து மாறின நிறைய சமுதாயம் இந்த இந்தியாவில் இருக்குது. அதே பொருள் தான் இருக்கும். அந்த சந்தை போயிடுச்சு அப்படின்னா வேறு இடத்துல அந்த பொருள் வாங்கினா ரேட் அவ்வளோ இருக்கும். ஆனால் இவங்கள்ட்ட இந்த சந்தையில் இவங்கள்ட்ட வாங்கும்போது அது பொருள் கம்மியாக இருக்கும். ஏன் உங்கள்கிட்ட குவாலிட்டியாகவும் இருக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க விசாரிக்கும் போது அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, குரானை இம்ப்ளிட் பண்ணி காமிச்சாங்க, குரானை காமிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு தாக்கம்? எந்த வசனத்தையும் கொண்டு போய் தாவா பண்ணலை, அல்லாஹ் ஒருவன் தான் நிலைநாட்டி காமிக்கல. அந்த கேரக்டர், அந்த பழக்க வழக்கம், அவங்க செய்யக்கூடிய அந்த பண்பாடு, அவங்க செய்யக்கூடிய அந்த சமூக நீதி, ஒரு சக மனிதனை மனிதனாக பார்க்கறது, அவங்களுக்கு தர வேண்டிய அந்த உரிமையை கொடுக்கறது, இது எல்லாம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பிடிச்சி போய் இங்கே மாறினாங்க. நிறைய சகோதரர்கள் மாறினாங்க. அதெல்லாம் அவன் கணக்கெடுத்தா இப்போ எடுக்கிறான். நீங்களாம் வந்து என்னது பிறவி முஸ்லீமா, இந்த சிஎஸ்சி எல்லாம் போடுறான்றான்ல, இதை வச்சு தான் அவன் கணக்கு எடுக்கிறான். நிறைய பேர் இங்கே மாறினாங்க. அப்போ நன்மை என்ன நமக்கு தெரியணும். இப்போ குரான் எல்லாம் சொல்கிறான்ல, பையினாத்தி மினல் ஹுதா ஒல் ஃபுர்கான், நன்மையும் தீமையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு நேர்வழி இறங்கிச்சு இந்த மாதம். அந்த நன்மை என்ன தீமை என்ன உனக்கு தெரியணும்.
தெரியல. அப்போனா நம்ம யாரு? போட்டுக்கோங்க, நம்ம யாருன்னு நம்மளுக்கே தெரியும். நம்ம நன்மை எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கு, நம்ம நோன்பு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம நன்மை நோன்பை எந்த அளவுக்கு நம்ம பிரயோஜனமாக ஆக்கிக்கிட்டு இருக்கோம்னு நம்மளே என்ன பண்ணிக்கலாம், மார்க் போட்டுக்கலாம். அப்போ 10 நாள் போயிடுச்சு, நோம்புடைய 10 நாள் போயிடுச்சு. ஒரு வசனத்தையாவது ஒரு நன்மையாவது கற்றுக்கிட்டோமா? சரி, அந்த நன்மை கற்றுக்கிறதுக்கு உண்டான முகாந்திரத்தையாவது ஏற்படுத்திக்கிட்டோமா? ஒரு கிளாஸு, ஒரு சிலபஸ்ஸு, இப்படி உட்காரணும், இந்த நடையில் படிக்கணும், இப்படி முதல்ல ஒரு சில புக்குங்களாக இருக்கும். நீங்கள் சில ஆத்தர்களுடைய புக்கு, சில ஆத்தர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர் இந்த நடையில் தான் படிப்பாருன்றது முதல்ல அதை புரிஞ்சால் தான் அந்த புக்கை படிக்க முடியும். புரியுதுங்களா? சில ஆத்தர்களுடைய சில புக்குங்களாக இருக்கும். அந்த புக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு அது தெரியும். எல்லா புக்குமே எளிமையாக புரிஞ்சிடாது. சில புக்கு ரஃப்பாக இருக்கும், சில புக்கு ரொம்ப கடினமாக இருக்கும், சில புக்கு அதோடைய இங்கே சொல்லப்பட்டிருக்கு வேற ஒரு புக்கில் இருக்கும், ரெஃபரன்ஸ் வேறு புக்கில் இருக்கும். அவர் ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அதை எடுக்க படிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆத்தர், இந்த மாதிரி குரானுக்கு ஒரு நடை இருக்குது. குரான் எந்த தோணியில் பேசுது, எந்த பாணியில் பேசுது, எந்த நடையில் பேசுது, எப்படி அழைக்குதுன்ற அந்த பாணி புரிஞ்சாதான் குரானை நீங்கள் எந்த இடத்துல எந்த வசனத்தை எடுத்து கையில் கொடுத்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க. சில இடத்துல குரான் எப்படி பேசும், சமுதாயமாக பேசும். சமுதாயமாக பண்ண வேண்டியதானே, நீங்கள் ஏன் பண்ணலைன்னு கேட்கும். சில இடத்துல குடும்பத்தை பார்த்து பேசும், குடும்பமாக கேட்கும். ஏன் குடும்பமாக நீங்கள் இருந்தீங்க இப்படி பண்ணலன்னு கேட்கும். சில இடத்துல தனிநபராக கேட்கும். அப்போ எந்த இடத்துல எந்த தனிநபராக கூப்பிடுது, எந்த இடத்துல சமுதாயமாக கூப்பிடுது, எந்த இடத்துல குடும்பமாக கூப்பிடுதுன்ற அந்த தோணி நமக்கு என்ன புரியணும். எந்த இடத்துல அல்லாஹ் தன்னை கட்டுப்படுற மாதிரி கூப்பிடுறான், எந்த இடத்துல அல்லாஹ் மறைமுகமாக என்னை கட்டுப்படுற மாதிரி நிலுங்கன்னு சொல்கிறான்ற பாணி புரியணும். இங்கே நமக்கு என்ன பண்ணுது, டைரெக்டாக எல்லாம் கட்டுப்படுற வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கட்டுப்பண்ணுன்றோம். ஆனால் சில இடத்துல எல்லாம் மறைமுகமாக பேசுவான். எல்லா துறையும் வானம் பூமி எனக்கு இல்லையா அப்படின்னா என்னது, பூமியில் என்னுடைய அதிகாரம் இல்லையான்றதான் அர்த்தம். அது எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? அப்போ வானம் பூமி அல்லாவுக்கு ஆட்சி, வானம் பூமி அல்லாவுக்கு தான் புரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்களா? அப்போ பூமியில் ஒரு ஆட்சி இருக்குது, அது யாருக்கு கட்டுப்பட்டு நிற்கணுன்றது எப்போ எடுப்பீங்க? அந்த சிலபஸ் எப்போ எடுப்பீங்க? அப்போது அந்த நன்மை எங்கே இருக்குன்றது அல்ல இங்கே பட்டியல் போடுறோம். இந்த பட்டியலை நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக மனப்பாடம் பண்ணி நீங்கள் கேதர் பண்ணி கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் எங்கே எப்படிலாம் பேசுகிறானோ, இது இப்படி பேசுது, இது இப்படி பேசுது, இது இப்படி நம்ப சொல்லுது அப்படின்ற ஒரு தோரணைக்கு நீங்கள் வருவீங்க. அப்படி நீங்கள் பண்ணல அப்படின்னா குரான் நீங்கள் எப்போ கையில் கொடுத்தாலும் தான். நீங்கள் எம்டெக் படிச்சிருந்தாலும், பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் சரி, எம்ஃபில் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எம்பிஏ என்னென்ன படிப்பு இருக்கோ எல்லா துறையும் நீங்கள் படித்தாலும் சரி, அல்லாஹ்வோட பார்வையில் நீங்கள் யார்? முட்டை தான். ஆனால் அதே பிலால் ரலியில் எந்த எம்பிபிஎஸ்ஸாக படித்தார், எந்த இதை முடித்தார், ஆனால் அவர்கிட்ட ஒரு வசனம் கொடுத்து பாருங்க, சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா? அப்போ உங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? சரியா, பிலால் ரலிலா கூட விட்டுருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கூட இருந்தார், டீச்சிங் எடுத்திருப்பார், பார்த்துருப்பார், ஆனால் சொல்லிடுவார். நீங்கள் அப்படி கூட வேக்கனை பேசலான்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் ஒரு காஃபில் கோகைவாசிகளை பற்றி பேசுகிறான் இல்லையா, சொற்ப நபர்கள் போய் கோகையில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த குரானை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க இந்த குரானு இந்த துறை இப்படி பேசுது, அல்லாவை இப்படி நம்ப சொல்லுது, இப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ இங்கே எது வேணும்? பட்டதாரி வேணுமா, அறிவு வேணுமா? எதுக்குள்ளான அறிவு? வேதத்துக்கு உண்டான அறிவு நமக்கு வேணும். அதை எப்படி இம்பில்ட் பண்ணணும்? அதுக்கு உண்டான ஆர்வத்தை தான் இந்த நோம்பு மாதத்தில் நம்ம கொண்டு வரணும். நோம்பு மாதம் சார் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு உண்டான மாதம் கிடையாது. அது மெஜாரிட்டியான முஸ்லீம்கள் அந்த மாதத்தை படுக்கக்கூடிய மாதமாக மாற்றிக்கிட்டாங்க. என்ன, அதுக்கும் ஒரு அதில் சொல்லுவாங்க, என்னது, தூங்குனாவும் அல்லாஹ் நன்மை எழுதுறான் அப்படின்ட்டு. எப்போ தூங்குறது? நீ வச்சு உட்காந்து, அதாவது 50 மூட்டை தூக்குறீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரே வழி தான். உட்காந்து படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரே வழி தான். 50 மூட்டை தூக்குறது உடம்புக்கு வலி, உட்காந்து படித்து அதை கேதர் பண்ணி இது புரியுறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய வழி அது. ரசூல் சல்லல்லாஹு பை இறங்கும்போது அதை கேதர் பண்ணுவாங்க அவங்க. நீங்கள் பதட்டப்படாதீங்க, நான் அவங்க பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் வச்சுக்கோங்கன்னு வாங்க. ஆனால் அதை உள்வாங்குவாங்க அவங்க. அது எவ்வளோ பெரிய பெயின் தெரியுமா? அது
என்ன சொல்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு, இந்த வஹியுடைய கணம் அது வேற, அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் அவங்க டயர்டாயிருவாங்க அந்த வஹி வந்ததுக்கப்புறம். கணம் அது வஹியுடைய கணம், அது வேற. அதுக்கப்புறம் சொல்கிறேன் நான், அந்த வஹி போயிட்ட அப்புறமா கூட அந்த ப்ராசஸ் அதை வாங்குறதுனால அவங்க டயர்ட் ஆவாங்க. அந்த மாதிரி தான் ரீடிங் பண்ணுறது. படிக்கக்கூடியவங்களை போய் கேளுங்க. படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டீங்க, உட்காந்து தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன ஆகும்? ஃபுல் உடம்பு டயர்டாகும். அப்போ தூங்கு, அப்போ உனக்கு நன்மை. எந்த வேலையும் செய்யாமல் எதுவுமே செய்யாமல் நான் நோன்பு சொல்லிட்டு மல்லாக்கப்படுத்திங்கன்னா இது நன்மை கிடையாது. இது நேரத்தை வீண் வேறையம் செஞ்ச கணக்கில் தான் வரும். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுசுர். ஏன்னா பொண்ணான நேரம் அல்லாஹ் அவனுக்கு வாய்ப்பாக அழைச்சான். போன வருஷம் எத்தனையோ நபர்கள் ரமலான் மாதத்தை அடைஞ்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தான் இந்த வருஷம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் நம்ம உட்காந்துருக்குறோம். இந்த நேரத்தை பொண்ணான நேரமாக மாற்றணுமா இல்லையா? ஆனால் மாற்றாமல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வீண் வேறையை செஞ்சிட்ருக்கோம். எந்த வீண் வேறையும்? டிவி பார்க்கல, பாட்டு கேட்கல, படம் பார்க்கல, வெளியே சுத்த போகல, எதுவும் பண்ணலை. ஆனால் வீண் வேறையை செஞ்ச கணக்கில் தான் வருவீங்க. ஏன்? குர்ஆனை கற்றுக்கக்கூடிய மாதம் இது. உனக்கு குர்ஆனை கற்றுக்கணும், ஒரு சிலபஸ் ஏற்படுத்தணும், அடுத்த சமூகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா உன் வீட்டில் ஒரு 4-5 பிள்ளைங்க இருப்பாங்க, நீ ஒரு பிள்ளை இருப்ப. இவங்களாம் சேர்ந்து உட்கார வச்சு நீயும் கற்றுக்கணும், உன் பிள்ளையும் கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் இந்த குர்ஆனுடைய பாணியை, அந்த தோரணத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடணும். இந்த மாதிரி குடும்பம் எங்கே இருக்குது? அப்போ எல்லாமே என்னமா மாறிடுச்சு? இன்னைக்கு சம்பிரதாயமாக, சடங்கு சம்பிரதாயமாக மாறிடுச்சு. நோம்புன்றது ஒரு பட்னியாக இருக்கணும், நோம்புன்றது தூங்கிட்டா போதும், நோம்புன்றது இப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நோம்பில் தான் நான் குர்ஆனை இறக்குனேன், குர்ஆன் இறக்குனால தான் உங்களுக்கு நோம்பே கடமையாச்சு. ஏன் அந்த குர்ஆன் அப்படின்னா அது நன்மை தீமை பிரித்து எடுக்குது. அப்போ நன்மைனா என்ன, தீமைனா என்ன நமக்கு தெரியணும். இது தெரியல அப்படின்னா நம்ம யார்? வச்ச நோம்பு வேஸ்ட்டு அப்படின்றது அர்த்தம். சரி, நன்மை என்னன்றது அல்லாவே சொல்கிறோம். இது மட்டும்தான் நன்மைன்னு இல்லை, இந்த இடத்துல ஒரு பட்டியல் அல்லாஹ் வைக்கிறான். இதையும் வச்சுக்கோங்க. வேறு இடத்துலையும் அல்லாஹ் நன்மையை பற்றி பேசுவோம். நன்மைனா என்ன அப்படின்றது நிறைய இடத்துல பேசுவோம். இது ஒரு மெஜாரிட்டியான ஒரு பட்டியல். சரிங்களா? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 10 கமாண்டன்ஸ் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி இது ஒரு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அல்லாவா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கமாண்டன்ஸை கொடுக்குறான். இதை ஃபாலோ பண்ணு. இதை ஃபாலோ பண்ணாலே குர்ஆன் என்ன நிலைநாட்ட சொல்லுதோ அதை நிலைநாட்ட முடியும் அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான். சரிங்களா? 2:177 வசனம். இது சும்மா இருக்க டைமில் எடுத்து படித்து பாருங்கள். இது அல்லாஹ் எவ்வளோ அழகாக பேசிக்கிட்டு வரான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். லைசல் பிர்ர அந்து வல்லு உஜுவக்கும் திப்லல் மஷ்ரிக்கி வல் மக்ரிப். நன்மை என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்புவது கிடையாது. என்ன சொல்கிறான்? நன்மை என்பது நீங்கள் நினைக்கிறீங்கள, அந்த நன்மைன்னா என்னது? இங்கே கிழக்கில் நின்று தொழில் தான் நன்மை கிடச்சிரும், மேற்கில் நின்று தொழில் தான் நன்மை கிடச்சிரும்னு நினைக்கிறீங்களா? இது இல்லை நன்மை. அதாவது இந்த வசனம் இறக்கப்பட்டது என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிடுறாங்க. மதீனாவுக்கு போயிட்டு மக்காவில் இருக்கிற வரைக்கும் எதை ஃபாலோ பண்ணி தொழுதாங்க? மக்காவை ஃபாலோ பண்ணி தொழுதுகிட்டு இருந்தாங்க. மக்காவில் தானே நின்று தொழுதுகிட்டு இருந்தாங்க, மக்காவை ஃபாலோ பண்ணி தொழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனால் மதீனாவுக்கு போனோடனே எதை ஃபாலோ பண்ணி தொழுதாங்க? பைத்துல் முகத்தஸை ஃபாலோ பண்ணி தொழுதுகிட்டு இருந்தாங்க. எத்தனை மாதம்? 16 மாதம் ஃபாலோ பண்ணி தொழுதுகிட்டு இருந்தாங்க. 16 மாதம் முடிஞ்சோடனே அல்லாஹ் என்ன பண்ணா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? இந்த டீமே வேணாம் யா அல்லாஹ், எனக்கு வேறு டீமை கொடுத்துருயா அல்லான்ற மாதிரி பார்வை மேலே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமுதாயமே எனக்கு வேணாம், புது சமுதாயம் ரெடியாக இருக்குது, இந்த சமுதாயத்தை கொண்டு என் பணியை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், எனக்கு என்ன பண்ணிடு, கிப்லாவை மாற்றி கொடுத்துரு. பைத்துல் முகத்தஸ்ன்னு வச்சா எது வரும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தணும். இது ஒன்றுபடுத்துறது முடியாத ஒரு காரியம். ஏன்? முட்டு கொடுக்க நிற்கிறது யார்? ஆலிம்கள், உலமாக்கள் வந்து நிற்கிறாங்க. பாமர மக்கள் வந்து நிற்கல, உலமாக்கள் நிற்கிறாங்க. இவங்களுக்கு முட்டு கொடுத்து இவங்கள்ட்டுக்கு அப்புறம் போயிட்டு சமூகத்தை பேச முடியாது. அதான் புது டீம் ரெடி ஆயிடுச்சு, என்னால் எனக்கு என்ன பண்ணு, கிப்லாவை மாற்றி குடியாலான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. கிப்லானா என்னது? அரசாட்சி, அரசாங்கத்தை நிறுவக்கூடிய அந்த கிப்லாவை நீ மாற்றி குடியாலான்ற மாதிரி மேலே பார்த்து கேட்டு இருந்தாங்க. அல்லா என்ன பண்ணா, மக்காவாக வச்சுக்கோங்க. அது நம்ம தப்சீலில் கூட பார்த்தோம். இப்ராஹிம் நபி எதுக்காண்டி அந்த மக்காவை கேட்டாங்க, அந்த மக்கானா என்னது, அபயம் அளிக்கக்கூடிய பூமினா எப்படிப்பட்ட அபயம் அளிக்கும், அது என்னன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ அந்த மக்காவை நீங்கள் ஏற்படுத்திக்கொண்டாங்க. இப்போ வந்து அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன சொல்கிறாங்க, இத்தனை நாளாக பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதுட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு மக்கா நோக்கி தொழுதுறீங்க, அப்போது இந்த 16 மாதம் தொழுத நன்மைலாம் வேஸ்ட்டா போச்சா?
பல்ல மாற்றிட்டான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ 16 மாதம் தொழுதிங்களாம் போச்சா அப்படின்ற மாதிரி இங்கே தோரணில் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்களுக்கும் பதில் சொல்கிறான், நமக்கும் பதில் சொல்கிறான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளும் கிப்லாவை நோக்கி ஒன்று தொழுகிறோம் இல்லையா, இது இல்லை நன்மை. நன்மை நான் எங்கே வச்சுருக்கேன், இப்போ வந்து ஒருத்தருக்கு செல்வம் இருக்குது, அந்த செல்வத்தை ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, கூட இருக்கிற தம்பியோ ஒரு அண்ணனோ இல்லை ஒன்று வீட்டு குடும்பமோ இருக்குது, நல்லா தெரியுது. அவங்க புருஷன் இறந்துட்டாங்க, அவங்க புருஷனுக்கு சம்பாத்தியம் 25,000 ரூபாய் ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அவர் இறந்து போயிட்டார். உடனே அந்த மனைவியும் அந்த பிள்ளையும் அனாதை ஆகிட்டாங்க. அனாதை தானே கணக்கு, அது அனாதை ஆக்கிட்டாங்க. இப்போது இவங்களுக்கு என்ன பண்ணணும், 25,000 ரூபாய் செலவு நின்று போச்சு. நல்லா தெரியுது 25,000 ரூபாய் செலவு உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தெரியுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐயோ அப்படின்னு உச்சி கூட்டிகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரீங்க. எங்கே போயிட்டு வரீங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரீங்க. கிப்லா தானே அது, போயிட்டு வரீங்க. இப்போ என்ன நன்மை இது, அதை தான் எல்லாம் சொல்கிறான். உங்கள் முகங்களை கிழக்கிலோ அல்லது மேற்கிலோ திருப்புவது நன்மை கிடையாது. நன்மை என்ன தெரியுமா, நான் சொல்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். நன்மைனா என்ன அப்படின்னா, மன் ஆமன பில்லா. நன்மை என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அல்லாவை நம்பணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமா, அல்லாவை நம்பணும். ஒருத்தர் வந்து தான தர்மம் நிறைய பண்ணுறாரு. இப்போ விஜயகாந்தே வச்சுக்கோங்க, என்ன பண்ணார், அவர் பண்ணாத தான தர்மம்லாம் அவரை பற்றி என்ன பண்ணுறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏன்னா வந்து ஏழைக்கு நான் என்ன சாப்பிட்றேன்னு அது கொடுப்பா அப்படின்றாங்க. அது சமத்துவம். எனக்கு ஒரு சாப்பாடு அவனுக்கு ஒரு சாப்பாடு வைக்காதன்னு சொல்லலை. நான் என்ன சாப்பிட்றேனோ என்னுடைய இதில் எனக்கு என்ன கொடுக்குறீங்க அதே சாப்பாடு எல்லா டீமுக்கும் கொடுங்கன்ட்டார். இது நல்ல பண்பு தான். அதே மாதிரி ஒரு சாப்பாடும் கொடுத்தாரு, நிறைய உதவி செஞ்சார். ஆனால் என்ன பண்ணலை, அல்லாவை நம்பாமல் பண்ணார். அப்போ என்ன ஆயிடுச்சு, அவுட். அது உலகத்தோடு முடிஞ்சிச்சு, தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உலகத்தில் நான் உனக்கு பேர் கொடுத்தேன்னா என்ன பேர், வல்லல் நல்லவன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. அது நீ அதுக்காண்டி பண்ண, அதுக்காண்டி முடிஞ்சிருச்சு. இதே ஒருத்தர் வந்து அல்லாஹ்காண்டி பண்ணியிருந்தாருன்னா இந்த பேர் வந்திருக்குமா, அவர் அல்லாஹ் எங்கே பாராட்டுவான், மறுமையில பாருங்க. ஏய் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னது, நன்மை வருதுன்னா என்னது, ஃபஸ்ட்டு அல்லாவை நம்பணும். சரிங்களா. ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வல்யோமில் ஆஹிரி. அல்லாவை நம்புறது எதுக்கு தெரியுமா, மறுமை நாளில் நான் தான் கூலி தருவேன், அந்த மறுமை நாளே நம்பணும். ஒருத்தர் வந்து தர்மம் பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தருக்கு பெருமை பாராட்டணும்னு இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், 4 பேர்கிட்ட காட்டுற மாதிரி கொடுப்பான். அதே நான் மறுமை நாளை நான் நம்பக்கூடியவனாக இருந்தேன் அப்படின்னா, மறுமை நாள் அல்லாஹ் கிட்ட தான் கூலி வாங்கக்கூடியவனாக இருந்தால் நான் எப்படி கொடுப்பேன், கொடுத்து தெரியாத மாதிரி கொடுப்பேன். இப்போ எங்கே செக் வைக்கிறான் புரியுதுங்களா. அப்போ நீ எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும். அந்த செயலுக்குரிய கூலியை நான் எங்கே வாங்குவேன், அதுதான் அல்லாஹ்வை நம்புறது, மறுமை நாளை நம்புறது. சரிங்களா. அதுக்கப்புறம் வல் மலாய்கத்தி வல் கித்தாபி வன் நபியின், 3 சேர்த்து நம்பணும். அல்லாவை நம்புறது ஒன்று தனி பார்ட்டாது. அல்லாவை எதுக்கு நம்புகிற, நான் தொழுகிறதா இருந்தாலும் சரி, நான் தர்மம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நான் நோன்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, நான் குரானை படிக்கிறதா இருந்தாலும் சரி, நான் நன்மை ஏவுறதா இருந்தாலும் சரி, நான் தீமையை தடுக்கிறதா இருந்தாலும் சரி, இதை வந்து நான் இந்த கூலி யார்கிட்ட வாங்குவேன், அல்லாஹ் கிட்ட மார்ஷரில் வாங்கிறதுக்காண்டி நான் அல்லாவை நம்பி இந்த நாளுக்காண்டி எதிர்பார்த்து நம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா. சரி, இந்த நன்மை ஏவுறது, இந்த தீமையை தடுக்கிறது, அதே மாதிரி தர்மம் செய்கிறது, இந்த தொழுகிறது, இதெல்லாம் யார் எனக்கு ஒத்து கொடுப்பா, யார் மூலியமாக வரும், வல் மலாய்கத்தி, மலாய்க்கு கொண்டு வருவாங்க டைரெக்டாக. ஏன் இஷ்டத்துக்கு, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நன்மைனா என்னன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம், இஷ்டத்துக்கு சொன்னோம். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நன்மை தெரியும். இப்போ விஜய் சேதுபதி கிட்ட போயிட்டு நன்மைனா என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஒரு டைமில் முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்படுறானா அந்த இடத்துல நீ அவனுக்கு உதவி செஞ்சியா, அந்த இடத்துல நீ யார், கடவுளுன்னுவோம். இதே கொள்கை தான் கமல்ஹாசன் பேசுவான். இதே கொள்கை தான் நாத்திகவாதி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கடவுள்லாம் எதுவும் கிடையாது, இன்னைக்கு நீங்கள் தான் கடவுள், ஒருத்தருக்கு நீங்கள் ரத்த தானம் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கடவுள் அப்படின்வாங்க. அப்போ இந்த மாதிரி மூட நம்பிக்கை கிடையாதுடா. நன்மைனா என்ன அப்படின்னா, உன்னை படைத்த ஒருத்தர் இருக்கான் இல்லையா, என்ன நம்புறது தான். சரி, ரத்தம் நீ கொடுக்குற, ரத்தம் எப்படி வந்துச்சு, நீ உருவாக்குனியா, நீ உற்பத்தி பண்ணியா, ரத்தம் எப்படி வந்துச்சு,
அது யார் இப்போ ப்ராசஸ் முடியாதுல்ல, அந்த கேள்விக்கு உன்னால் ஆன்சர் இருக்கா? சரி, இப்போ ரத்தம் கொடுத்துட்ட, மறுபடியும் உற்பத்தி ஆகணும்ல, எப்படி உற்பத்தி ஆகுது? இந்த ப்ராசஸ் யார்? அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா? இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு விட கிடையாது. இப்போ அதான் கேட்குறான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை நம்பணும், மறுமையினால நம்புகிறோம். மூணாவது என்னது? அந்த நன்மை எங்கேருந்து வரும்? மலக்குமார்கள் கொண்டு வருவாங்க. மலக்குமார்கள் கொண்டு வந்து எங்கே வைப்பாங்க? வல் கிதாபி, ஒவ்வொரு வேதத்துலேயும் வைப்பாங்க. நன்மைன்னா என்னன்றது வேதத்தில் சொல்லப்படும். அந்த வேதத்தை நம்பணும். சரிங்களா? அந்த வேதத்தை நம்பிட்டீங்கன்னா அந்த வேதம் யார் கற்றுக் கொடுப்பா? வன் நபியே, நபிமார்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அதுதான் அந்த 6 நம்புதல். அல்லாஹ்வை நம்புறது, மறுமையில கொண்டு வந்து கடைசியில் வச்சுருப்பாங்க. அதில் மறுமையில கடைசியாக சொல்லுவோம். ஆனால் இங்கே அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்குறான்? அல்லாஹ்வை நம்பு, மறுமையினால நம்பு. என்னை நம்பி எனக்கு செயல்பட்டேன்னா மறுமையினால நான் தான் கூலி தரேன்னு உனக்கு எப்பவுமே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நேர்வழி யார் கொண்டு வருவா? மலக்குமார்கள் கொண்டு வருவாங்க. அது கிதாப் ரீதியாக கொடுப்பாங்க. அந்த கிதாபு சொல்லி கொடுக்குறவர் யார்? நபிமார்கள். இது ஒரு ப்ராசஸ். சரிங்களா? இது ஒரு ப்ராசஸ். இதுக்கப்புறம் அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுகிறான். நன்மை என்னன்றது உனக்கு புரியலையா? வேதத்துக்கிட்ட வா, ரசூல்கிட்ட வா, ரசூல்கிட்ட வா, வேதத்துக்கிட்ட வா, அந்த மலக்குமார்கிட்ட வா, மறுமை நாளுக்கு வா, என்கிட்ட வா. இந்த விஷயத்த சொல்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குருபா. உங்களுக்கு நன்மைன்னா என்ன தெரியுமா? இது ஒரு நன்மை. இதுக்கப்புறம் என்ன நன்மை அப்படின்னா, உங்களுக்கு விருப்பமான செல்வம் இருக்கா? வாத்தல் மாலை, செல்வத்தை கொடுங்க. எப்படிப்பட்ட செல்வத்தை கொடுங்க? அலா ஹுப்பிஹி, அதன் மீது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க. அதன் மீது நீங்கள் ஆர்வம் கொண்ட, ஏன் சொத்து, ஏன் பணம், ஏன் கடை, என்னுடைய காசு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அது மேலே ஒரு நேரம் இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். அதை அல்லாஹ் கேட்குறான், அலா ஹுப்பிஹி தவில் குருபா, அந்த விருப்பமான அந்த செல்வத்தை யாருக்கு கொடு? தவில் குருபா, நெருங்கிய உறவினருக்கு கொடு. எங்கே வச்சான்? இப்போ சொல்லு, ஹஜ்ஜு கடமையா, நெருங்கிய உறவினருக்கு உதவி செய்கிறதே கடமையா? இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம், எல்லா முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் பண கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டியான நீங்கள் எங்கே மார்க்கெட்டில் போனாலும், எந்த இடத்துல போனாலும், பெரிய பெரிய கடைகள்லாம் யார் வச்சுருக்கிறா? முஸ்லீம் சமுதாயம் வச்சுருக்கு. முஸ்லீம் சமுதாயத்தை நிறைய செல்வம் எல்லாம் கையில் கொடுத்துருக்குறான். ஆனால் அவங்க செல்வத்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க முகத்தை அவங்க அல்லாஹ் கிட்ட பார்க்கறது தான் அவங்க விரும்புகிறாங்க தவிர, அவங்க முகத்தை இப்படி போயிட்டு இப்படி வர்ற விரும்ப மாட்டேன்றாங்க. எப்படி போயிட்டு குடும்பத்துக்கு உதவி செஞ்சு, ஏழைக்கு உதவி செஞ்சு, அனாதைக்கு உதவி செஞ்சு, வழிபோக்கனுக்கு உதவி செஞ்சு, இப்படி போயிட்டு அல்லாவை பார்க்கணும் விரும்ப மாட்டேன்றாங்க. ஏன் செல்வம் நான் அல்லாவை டேரெக்டாக பார்க்குறேன், ஏன் செல்வம் நான் டேரெக்டாக விரும்பி கொடுப்பேன், இப்படி நினைக்கிறாங்க. இப்படி இல்லைம்மா. நன்மை எங்கே இருக்குது? உறவினர் மூலியமாக இருக்குது. இப்போ ஒரு நாட்டாமை இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஊருக்கே அவர் யார்? நாட்டாமை. அந்த அவர் நடந்து வந்தால் என்ன பண்ணுவாங்க? வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயான்னுவாங்க. ஒரு நாட்டாமைக்கு தம்பி இருக்கான். நாட்டாமைக்கு தம்பி இருக்கான். அவன் அதே கூப்பாடு போடுவானா? ஏன் போட மாட்டான்? அது ஒன்று. இப்போ நீ நாட்டாமோட தம்பி இவர் இன்னொருத்தர் இருக்கான். இந்த தம்பிக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாரு. சரியா? ஒரு ஏழைக்கும் என்ன பண்ணுறாரு? ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாரு. இப்போ 2 பேரில் யார் கூட்பாடு அதிகமாக போடுவான்? அப்போ இவனுக்கு கொடுக்கக்கூடியவனுக்கு என்ன பண்பு இருக்குது? யார் அதிகமாக வணக்க போகிறான் அதுதான் அவன் தானே வேணும். 4 இடத்துல சபைக்கு போனால் ஐயோ நாட்டம் வர உட்காரு அப்படின்வான். அதே அந்த ரியாக்ட் அவன் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏன்? என்ன அவன் அண்ணன், அவனை போய் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அவர் இதில் இருப்பான். அவன் ஏன் அப்படி இருக்கிறான்? சமம் பார்ப்பான். என்னத்தான் நீ நாட்டாமையாக இருந்தாலும் சரி, நீ என்னது எம்எல்ஏ இருந்தாலும் சரி, நீ என்னத்தான் ஒரு சிஎம்மாக இருந்தாலும் சரி, நீ என்னென்ன ஒரே தாய்ப்பில் ஒரே சமம் தானாங்க அப்படின்ற மாதிரியே அவன் இருப்பான். அவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டான்? உனக்கு மதிப்பும் கொடுக்க மாட்டான், உனக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டான், எதுவும் கொடுக்க மாட்டான். ஆனால் இவனை நாட்டாமைக்கு என்ன தேவைப்படுது? மதிப்பு, மரியாதை, பெருமை தேவைப்படுது. அந்த குடும்பம் அது கொடுக்காது. அப்போ உண்மையில நீ அல்லாஹ்வுக்கு கொடுக்குறனா இருந்தால் அல்லாஹ் எங்கே கொடுக்க சொல்கிறான்? புரியுதா? இன்னைக்கு ஏழைங்க, பணக்காரங்க, முஸ்லீம்கள் எல்லா பேருமே பள்ளிவாசலில் போனீங்கன்னா ஜக்காத்து வசூல் செஞ்சு கொண்டு வந்து அப்படியே கிடக்கும். காசு கொடுத்துருங்க, அல்லாவோட பேர் யாருக்குன்னா கொடுங்க.
கொடுத்தவன் ஒவ்வொருத்தனுடைய குடும்பத்துலேயும் ஒரு ஃபேமிலியில் ஒவ்வொருத்தன் கஷ்டப்படுறவன் இருப்பான். அப்போ அவங்க நன்மை எங்கே நாடுறாங்க? பள்ளிவாசலில் நாடுறாங்க. நான் வந்து ஒரு கொடுக்கக்கூடியவன். இன்னொன்று எப்படி இருக்கும், இப்போ நிறைய வசூல் ஆகிட்டு இருக்கும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இது அந்த வலது கையில் கொடுத்தா இடது கையில் தெரியாத மாதிரி சொல்கிறாரு. என் பேர் எழுதாதீங்க, ஆனால் 10,000 ரூபா வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் அந்த மோதினார் என்ன பண்ணுவார், இவர் யார் தெரியுமா, அந்த பேர் எழுத சொன்னார்ல, அந்த 10,000 ரூபா சொன்னார், இவர் தான் அவர் அப்படின்னா இமாம் பண்ணுவாங்க, வாங்க 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 போய் முத்து வாங்க உட்காருங்க. அப்போ என்ன ஆகுது, போச்சா? அப்போது இதே உறவினருக்கு கொடுத்தனா அவன் பாராட்ட தேவையில்லை, அவன் பாராட்டவும் மாட்டான், எல்லாம் தெரியும் நமக்கு. ஏன் கொடுக்குற? இந்த கூலியை நான் எங்கே வாங்குவேன்? மறுமை நான் அல்லாஹ் கிட்ட வாங்க போகிறேன். அவன் பாராட்டு எனக்கு தேவையில்லை. அப்போ இவனுக்கு நான் உதவி செய்யும் போது இவனுக்கு ஒரு நாள் வியாபாரம் பெருகிருச்சு அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான்? அடுத்து கொண்டு பார்ப்பானா? அவன் பொண்ணு எடுத்த கொடுத்தவன், இல்லை பையனை கொடுத்தவன், இந்த மாதிரி ஃபேமிலி இருக்கும், இவன் கொடுப்பானா? இப்படி இந்த சர்க்கிள் என்ன ஆகும்? சமுதாயம் மாறுமா? நீங்களாம் ஏன் இப்படி உதவி செஞ்சுக்கிறீங்க? ஏன் உங்களுக்குலாம் ஏழைகள் இல்லைன்னு வரும்போது எங்கே வருவாங்க? எல்லாமே வேதத்தை நிலைநாட்ட வருவாங்களா? அப்போ ஒரு அரசாங்கம் ஈஸியாக ஏற்படுமா? எந்த ஒரு புரட்சியும் செய்ய தேவையில்லை, எந்த ஒரு வாழை ஏந்த வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக குரான் அமலாகுமா? அப்போ நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய விஷயம் ஈஸியாக நடக்குமா? ஒருத்தனுக்கு பொருளாதாரத்தை நெருக்கடியில் இருக்கும்போது அவனுக்கு பொருளாதார உதவி செஞ்சுட்டு அவன் ஏன் திருட போகிறான்? அவன் ஏன் பொய் சொல்ல போகிறான்? அவன் ஏன் அடுத்த பொண்ணு தர்பலிக்க போகிறான்? அவனுடைய தேவை கொடுத்துட்டோம்னா எல்லாமே பண்ணிட்டான். அவன் ஏன் அதை இச்சைக்கு அணுங்க போகிறான்? எதுக்கு போக போகிறான்? எதுக்கு பண்ண போகிறான்? அப்போ ஒரு விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? குடும்பத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த குடும்பத்தையே எல்லாம் என்ன பண்ணுறான்? எடுத்து கொடுன்றான். இப்போ புரியுதா? இப்போ இந்த நோம்பு என்ன சொல்ல வருது? பெருமை பண்ணாதீங்க. நோம்புடைய ப்ராசஸ் என்னது? பெருமை அடிக்கக்கூடாது. எப்படி பெருமை அடிப்பீங்க? போகிற வாரன்ட்டு என்னை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல மாட்டீங்க. எப்படி சொல்லுவீங்க? எங்கே கொடுக்கணுமோ, எங்கே உதவி செய்யணுமோ அங்கே செஞ்சுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? 4 பேர்கிட்ட அவங்களே சொல்லிடுவாங்க, இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, இவர் அப்படி இப்படி. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு அத்தரை போட்டு ஒரு வெள்ளை சொட்டலை போட்டுட்டு பள்ளிவாசல் கடையே வந்தீங்கன்னா போதும், அந்த தெருவுலேயே அந்த பேச்சு நடக்கும். என்னது, இவர் முன்னாடி இந்த கூடாரம் இருக்குல்ல, அது வச்சவர் இவர் தான், அதுக்கு உதவி செஞ்சவர் இவர் தான், இந்த கடையெல்லாம் வச்சு கட்டி கொடுத்தவர் இவர் தான், டைப்ஸ் போட்டவர் இவர் தான், ஃபேனு கொடுத்தவர் இவர் தான், நடந்து போனாலும் அந்த பேச்சு வரும். இப்போ அதே நீங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதுதான், இதுதான் அல்லாஹ் சொல்ல வர. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வாத்தல் மாலா அலா ஹப்பி தவில் குர்பா. உங்களுக்கு எந்த பொருள் எது அதிகமாக விருப்பமாக இருக்கோ அந்த பொருளை தர்மமாக எடுத்து யாருக்கு கொடுங்க? யாருக்கு கொடுங்க? ஏழைகளுக்கு, அதாவது உறவினர் கொடுங்க. உறவினர் முடிஞ்சிட்டாங்களா? உறவினரில் உனக்கு குழுமை யாருன்னு தெரியலையா? உறவினர் எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்களா? அப்போ நீ எங்கே வா? வல்யத்தாமா, அனாதை கிட்ட வா. அனாதை எங்கே இருக்குது? காசா மக்கள் தான் அனாதையா? காசா மக்களும் அனாதை தான். ஆனால் எங்கே பார்க்க சொல்கிறான்ல, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனுக்கு இப்போ மனைவி இறந்து போயிருக்கும், இல்லை அப்பா இறந்து போயிருப்பார், இல்லை அந்த அப்பாவுக்கு 3 நாள் பொண்டாட்டி இருந்திருக்கும், 3 நாள் பொண்டாட்டி இருக்கும், அப்பா இறந்து போயிடுவார். அந்த மூத்த மகனுடைய கையில் தான் எல்லா சொத்து இருக்கும். 2வது மனைவிக்கும் 3வது மனைவிக்கும் சொத்து இருக்காது, எதுவும் இருக்காது. அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? மூத்த பையன்கிட்ட இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த குடும்பத்தை ஒதுக்கிடக்கூடாது, தூக்கி போட்டுறக்கூடாது. அந்த குடும்பத்தை என்ன பண்ணணும்? தான் குடும்பமாக எடுத்து பார்க்கணும், என் அப்பாவுடைய குடும்பம்னு எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் இந்த ப்ராசஸில் வரும், நன்மை செய்வதில்லை. இப்போ இந்த மாதிரி பாருங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? வல் எத்தாமா அப்படின்னா எங்கேயோ தூரமாக போய் பார்க்குறோம். தூரம் இல்லை, இங்கேயே பாரு. உன் பொண்டாட்டியோட தங்கச்சியோட பிள்ளையோட ஒருத்தன் என்ன இருக்கும், போயிருக்கும். அந்த குடும்பத்தை நீ என்ன பார்க்கணும்? எத்தாம அனாதையாக பார்த்து நீ அந்த குழந்தையோட படிப்பு செலவுலேருந்து பொருளாதார செலவுலேருந்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றது ஒரு பாரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் நீங்கள் யார்? இப்படி எடுத்தாங்க அந்த காலத்து சமுதாயம். இந்துக்கள் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் அந்த பர்மா முஸ்லீம் அந்த பார்த்தாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி கேரக்டரில் இருந்தாங்க. வரக்கூடியவங்களுக்கு அந்த என்ன இருக்காது, கடையில் எது இருக்காது, பொருளாதார எதுவும் இருக்காது, இந்தாங்க ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க, பொருள்லாம் வாங்கி நீங்கள் கடையை நடத்திக்கோங்கன்னு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ அடுத்த முறை அவங்க வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ நீங்கள் இப்படி வந்தீங்க அப்படின்னா இவங்க முஸ்லீம் இவங்க கொடுத்தாங்க, இவங்க உதவி செஞ்சாங்க அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிது, அவங்க குரான் எடுத்து படித்தேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது, இதுதான் மனித நேயத்தை போதிக்குது, போயிட்டாங்க, மாறினாங்க. இன்றைக்கி நம்மளை பார்த்து யார் ரெஃப்ளெக்ட் ஆகுறான்? ஏன் ஆகல? குரான் நம்மள்கிட்ட இல்லை.
அப்போ குரான் நம்மள்ட்ட இல்லைன்னா யார் வருவா நம்மளை பார்த்து? யாரும் வரமாட்டாங்க. அப்போ குரானுடைய நன்மை என்னன்னு நமக்கு புரியணும். அப்போ எத்தாம அனாதை கொடுனா, அனாதையும் கிடைக்கலையா உனக்கு, உன் ஃபேமிலியில் அனாதை கிடைக்கலையா, உன் தெருவில் அனாதை கிடைக்கலையா, அப்போ நீ என்ன பண்ணு, மிஸ்கின் கிட்ட போ, ஏழை கிட்ட போ. உன் தெருவில் ஏழை இருப்பாங்கள்ல, உன் குடும்பத்தில் ஏழை இருப்பாங்கள்ல, ஏழை கிட்ட போ, அவங்களுக்கு போய் உதவி செய். குடிசை வீட்டில் இருக்கிறானா அவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுது. அவனுக்கு போய் குடிசையை கட்டி கொடுக்காத, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புருஷனை அந்த அந்த ஆம்பளை கூட்டு வந்து, அந்த கணவன் கூட்டு வந்து, உனக்கு என்ன வேலை தெரியும், வா இந்த இடத்துல வேலைக்கு போயிடுறியா, இல்லை வேலைக்கு போன கடை வைக்க மாதிரி இருக்கேன், உனக்கு என்ன மாதிரி கடை வேணும், இவ்வளோ வச்சா போதுமா, இப்படி வச்சா நீ போயிடுவியா, வா வாழ்வாதாரத்தை ஏற்படுது. இதுதான் நன்மை. இப்படி நன்மை ஏவி பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய குரான் எப்படி இன்பில்ட் ஆகி பெருசாக நிற்குதுன்னு பாருங்க. அரசாங்கம் அதுவே மாறும். யாரும் வந்து ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருடைய குரல் எப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய வேதனை மேலவங்கன்னு நினைப்பாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். ஏழைக்கு பார், ஏழையும் உனக்கு கிடைக்கலையா, ஏழையும் உனக்கு கிடைக்கலையா, ஊரில் ஏழையே இல்லையா, அப்போ வபினி சபீல் வழிபோக்கன் பார். வழிபோக்கன் ஒரு காலத்தில், அந்த காலத்துலலாம் தொலைத்தொடர்னது செல்ஃபோனு இது மாதிரிலாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, பொருளாதாரத்தை எல்லாம் இப்போ வெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க, கொஞ்சம் அசந்து தூங்கிடுவாங்க, போயிடும், தூக்கிட்டு போயிடுவான். அப்போ அவன் என்ன சொல்லுவான், அன்னைக்கு அந்த நாள் அவன் யார், ஏழை, அவன் ரொம்ப ஏழை. அப்போ அந்த ஏழைக்கு உதவி செய்யணும். அவனும் ஒரு ஏழை, பிறப்பிலே ஒருத்தன் ஏழையாக இருப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஏழைக்கு உதவி செய்யணும். புரியுதுங்களா? அதே மாதிரி வசா இலின ஒஃபிர் ரிகாப், அந்த யாசகம் கேட்பாங்கல்ல, யாசகம் கேட்கக்கூடியவன், அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. இதெல்லாம் அல்ல ஏன் இப்படி பண்ண சொல்கிறான், ஏன் இதெல்லாம் பண்ண சொல்கிறான்ல? இன்னைக்கு நாடு அரசாங்கம் அரசியல் பண்ணுறதுன்னா இவங்கள வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏழையுடைய கஷ்டத்தை வச்சு தான் அரசாங்கம் நடத்துது, வழிபோக்கனுடைய கஷ்டத்தை வச்சு தான் அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து குடும்பத்தை வச்சு தான் அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, வழிபோக்கன், இந்த அனாதை, இவங்கள வச்சு தான், இவங்களோட சொத்துக்களை சூறையாடி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கம் ரன் ஆகிட்டு இருக்கு. இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? ஒவ்வொரு குடிமகனுடைய தலையில் எவ்வளோ பெரிய கடன் இருக்கு, யார் சுமத்தினா இது நம்ம மேலே, நம்ம போய் வாங்கணுமா? ஏன் பண்ணிச்சு, அவன் எடுத்துக்கிட்டான். இப்படியே அந்த அரசாங்கம் குடும்பமாக ஏழையா எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்துருந்தான்னா நம்மளை நீ கணக்கடன் தான் இருந்திருப்போமா? இருந்திருக்காது. அப்போ இந்த தோரணில் நல்லா பேசுகிறான். இந்த தோரணை நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா அரசாங்கம் நீங்கள் என்ன ஆயிரும், சரியாக போயிடும். புரியுதுங்களா? அப்போது இந்த தோரணை போல் இந்த ரெடியோ இதெல்லாம் என்ன பண்ணுங்க, சரி செய்யுங்க, இதெல்லாம் நன்மை அப்படின்பான். அப்போ என்ன நான் சொன்னேன், நான் அல்லாஹ்வை நம்புறது, மறுமை நாள் நம்புறது, மலக்குமாரை நம்புறது, வேதத்தை நம்புறது, நம்பியை நம்புறது, நெருங்கிய குடும்பத்துக்கு கொடுக்கறது 6. அப்புறம் என்னது, அனாதைகளுக்கு கொடுக்கறது, ஏழைக்கு கொடுக்கறது, வழிபோக்கனுக்கு கொடுக்கறது, அப்புறம் அது யாசகம் கேட்கறது கொடுக்கறது. இது வரைக்கும் 10. இப்போ அல்லாஹ் சொல்கிறான் வகாம ஸலா, இப்போ என்ன பண்ணு, தொழுகை நிலைநாட்டு, அடிப்பணிதல் நிலைநாட்டு. இதையும் பண்ணணும், எதுவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும். எது, அகாம ஸலா இப்போ கொண்டு வந்து வைக்கிறான். எதை பண்ணு, தொழுகை நிலைநாட்டுறா. இப்போ நிலைநாட்டு தொழுகை. இப்போ உன் பாக்கெட்டில் என்ன காசு இருந்தாலும் அது இன்னைக்கு யாருடைய காசு, அது அல்லாவுக்கு தான், அது அல்லாவுடைய பாதைக்கு தான் கொடுக்கணும். என்னுடைய செலவுக்கு போக யாருக்கு அது? இப்போ சொல்லு, நான் அல்லாவுக்கு தான் அடிப்பணிஞ்சு வாழ்கிறேன். இப்போ சொல்லு, இப்போ தொழு, 5 வேளை வந்து தொழுதுகிட்டே இருக்கு. 5 வேளை தொழுவும் போது என்கிட்ட சொல்லு, யா அல்லா என்கிட்ட கொடு, எனக்கு காசை கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடு. இப்போ சொல்லு. இப்போ சொல்கிறான் வா ஆத்த ஜக்கா. இப்போ நீ என்ன பண்ணு, ஜக்காத்தை நிலைநாட்டு. அதாவது ஜக்காத்து வேறு, அதே மாதிரி தர்மம் வேறு. நம்ம என்ன பண்ணுறோம், வருஷத்தில் ஒரு முறை என்ன பண்ணுறோம், முஸ்லீம்கிட்ட மெஜாரிட்டியான தவறுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. லட்சத்துக்கு எவ்வளோ எடுக்கணும், 2500 ரூபா. அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஈஸியாக 10,500 ரூபா எடுத்துருவார். 10,500 ரூபா ஈஸியாக எடுத்துருவார். எடுத்துகிட்டு அந்த 10,500 ரூபா எத்தனை பேருக்கு கொடுப்பாரு, 50 கொடுப்பாரு. இதுக்கு பேர் ஜக்காத்தா? இதுக்கு பேர் ஜக்காத்தா? இது இல்லை ஜக்காத்து. இந்த ஜக்காத்து நீ கொடு, அது நீ ஒருத்தனுக்காக கொடுத்தாலும் சரி, தனித்தனியாக கொடுத்தாலும் சரி,
ஆனால் தர்மம் என்பது என்ன அப்படின்னா ஜக்காத்துலேயும் சேராது. ஜக்காத் இல்லாத தர்மத்தை அல்லாஹ் கேட்குறான். ஜக்காத்து அல்லாஹ் விஜித்தே ஒரு டேக்ஸ், அது வருஷத்துக்கு ஒரு டேக்ஸ் நீ கொடுக்கணுன்றது. ஆனால் இது போக ஒரு டேக்ஸ் நீ என்ன பண்ணணும், உன்னுடைய பாகையில் நீயே விரும்பி என்ன பண்ணணும், கொண்டு வந்து கொடுக்கணும். ஏன் ஏன் எனக்கு அந்த பெருமை இல்லை, எனக்கு அந்த ஆணவம் இல்லை, எனக்கு அந்த அந்த என்னது கர்வம் கிடையாது. கேடயம் தானே நோன்பு. எதுக்கெல்லாம் கேடயம்? கொசுக்கா? கொசு வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கா, இல்லை மாடு வந்து முட்டாமல் இருக்கிறதுக்கா, பஸ் வந்து முட்டாமல் இருக்கிறதுக்கா? இந்த கேடயம் எதுக்கு? பெருமை வந்து உள்ளே வச்சுக்க மாட்டேன், ஆணவத்தை தூக்கி உள்ளே வச்சுக்க மாட்டேன், கம்பீரத்தை தூக்கி வச்சுக்க மாட்டேன், பொய்யை தூக்கி உள்ளே வச்சுக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், நோன்பை கொண்டு தடுப்பேன். புரியுதா? அப்போ அந்த கேடயம் தான் இது. அப்போ பணத்தை நீ யாரையாவது கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா மனசு என்ன ஆயிரும், ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கணும், எனக்கு வச்சுக்கணும் மனசு ஆர்வப்படுமா? மனசு செத்து போயிடும். இதுக்கப்புறம் வாங்கிக்கணும் பண்ணான், நீ குடுறா மவனை, நீ குடுறா, கொடுத்துக்கிட்டே இரு. அவனுக்கு தர்மம் பண்ணனா தூக்கம் வராது. புரியுதுங்களா? அப்போ அதை கொடுக்க சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான், வல் மூஃபூன பி அஹதிஹிம் இதா ஆஹது. நீங்கள் யாராவது வாக்குறுதியை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைவேற்றுங்க. இதுவும் ஒரு அரசாங்கம் தான். ஒரு அரசாங்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாக்குறுதி இருக்குது, மக்கள் அரசாங்கத்துக்கு செய்யக்கூடிய வாக்குறுதி இருக்குது. மக்கள் என்ன அரசாங்கத்துக்கு என்ன பண்ணணும்? அதுவும் ஒன்று. அரசாங்கம் ஏற்படுத்தி எதையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வீண் பண்ண மாட்டோம், அது இடையூறாக நிற்க மாட்டோம், அதை என்ன பண்ண மாட்டோம், கெடுக்க மாட்டோம். இது மக்கள் செய்யணும். மக்களுக்கு இது ஒன்று வாக்குறுதி அரசாங்கம் ஒன்று கொடுக்கும். நாங்கள் வந்து நின்னோம்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், சமத்துவத்தை பேணுவோம், எல்லாருக்கும் ஒரே டேக்ஸை போடுவோம், எல்லாருக்கும் ஒரே நீதியை கொடுப்போம் அப்படின்றது இது. இதே மாதிரி வந்து அல்லாவுக்கும் மனுஷனுக்குள்ள ஒரு வாக்குறுதி இருக்குது. வாக்குறுதி இங்கே அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஒரே மாதிரி பேசிட்டு அதை எல்லாத்தையும் கொண்டு வரான். எனக்கும் உனக்குள்ள வாக்குறுதியை நிறைவேற்று, அரசாங்கமும் உனக்கு வச்சுக்கிற வாக்குறுதியை நிறைவேற்று. ஒரு கடன்காரன் கொடுத்தவனுக்கு வாக்குறுதி, அந்த வாக்குறுதி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறான். ஒரு வியாபாரி இருக்கிறாரு, ஒரு 20 ரூபா கொடுக்குறாரு, 1/2 லிட்டர் பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு 20 ரூபா கொடுக்குறாரு. அவர் கொடுக்கக்கூடிய அவர் வந்து என்னது, பால் 1/2 லிட்டர் 20 ரூபா சொன்னார், கொடுக்கும்போது 50 மில்லி குறைச்சிடுறாரு. இது என்னாச்சு, வாக்குறுதி மீறல். சரி, இவர் வந்து அவர் 1/2 லிட்டர் கரெக்டாக கொடுக்குறாரு, இவர் கொடுக்கும்போது 19 ரூபா கொடுக்குறாரு. இவ்வளோ தான் கொடுப்பேன், இல்லையா இவ்வளோ தான் இருக்குது வச்சுக்கோங்க, அப்படி சொல்லலாம், இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் போதும், இவரே நிர்ணயிப்பார். அப்போ இது என்னது, இதுவும் வியாபாரத்துலேயே என்ன இருக்குது, வாக்குறுதி இருக்குது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் இருக்குது, அதே மாதிரி கடனில் இருக்குது, அதே மாதிரி வந்து சொத்து ஒப்பந்தம் எல்லாம் இருக்கு இல்லையா, குடும்பம், இதுலேயும் வாக்குறுதி இருக்குது. அரசாங்கத்துக்கும் வாக்குறுதி இருக்குது, அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு இருக்குது, அல்லாவுக்கும் மக்களுக்கு இருக்குது. எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இதெல்லாம். பேசினா எவ்வளோ பெருசாக பேசிட்டு போகலாம், போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்போ கற்றுப்பீங்க, தூங்கிட்டு இருக்கும்போது கற்றுப்பீங்களா? இதுக்கப்புறம் தூங்குவீங்களா? தூங்குங்க. அப்போ அவ்வளோதான். அப்போது வாக்குறுதி, யார் வாக்குறுதியை கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்றதை எல்லாம் சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த இந்த வாக்குறுதிக்கு கூட நம்ம ஒரு சம்பவத்தை கூட சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, முஹாஜிருங்கிட்ட வாக்குறுதி கேட்பாங்க, எனக்கு வாக்குறுதி கொடுங்க. எப்படி வாக்குறுதி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, கஷ்டம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எங்களுக்கு பொருளாதாரம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் எங்கள் உயிரை விட உங்களை என்ன பண்ணுவோம், காப்பாற்றுவோம். இது வாக்குறுதி. இதே வாக்குறுதியை யார் கொடுத்துப்பா, அன்சாரிகள் கொடுப்பாங்க. அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கள் உயிரை விட, எங்கள் எல்லாத்தையும் விட, எங்களுக்கு பொருளாதாரம் இருந்தாலும் சரி, பொருளாதாரம் இல்லாத சரி, எல்லாத்தையும் விட உங்களையும் உங்கள் முஹாஜிர்களையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், காப்பாற்றுவோம். பண்ணாங்களா? ஊது பொருளை 70 சஹாபிகள் செத்து போனாங்க, இறந்து போனாங்க, ஷஹீதானாங்க. அதில் 50 பேர் யார், அன்சாரி தோழர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடவாப்பையில் அடித்து கீழே விழுந்தோடனே பொருளை கிளம்பிருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு, சோழி முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, மக்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க, பெரிய பெரிய மூத்த சஹாபி யார் யார் சொல்கிறேன் நான், அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, இவங்களாம் ஓடிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்குலாம் என்ன ஆயிடுச்சுன்னா ரசூல்லா போயிட்டான்னு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் போல், இதுக்கப்புறம் நம்ம வந்த வழி பார்த்து போயிடணும் போலன்னு சொல்லிட்டு நாங்களாம் போயிட்டேன்றாங்க, தூரமாக போயிட்டோம் நாங்கள்லாம் அப்படின்னு.
அப்போ தான் அன்சாரி தோழலாம் ஏந்திக்கிறாங்க. எங்கள் நபி இறங்கலை, எங்கள் நபி இருக்கிறாங்க. இப்போ ரசூலா சொல்கிறாங்க, என்னை இப்போ யார் காப்பாற்றுறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் உடனே சொர்க்கம் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. உடனே உங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு முந்திக்கிட்டு வந்து நின்னாங்க. லைனாக வரிசையாக வருவாங்க. அம்பு வந்துக்கிட்டே இருக்கும். வந்து ஒருத்தருக்குன்னு 40 30ன்ற அம்பு ஏறிக்கிட்டே இருக்கும். உயிரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே செய்யுது, அப்படியே இறப்பாங்க. அடுத்தர் வந்து நிற்பார், அடுத்து வந்து நின்று அவங்களும் வாங்குவாங்க, அப்படியே இறப்பாங்க, அப்படியே வந்து அடிக்கும். ரசூலா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பின்னாடி தள்ளிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க, அப்படியே அடி வாங்கிட்டே இருப்பாங்க. என்ன வாக்குறுதி இது? இன்னைக்கும் ரசூலாவை காப்பாற்றுற வாக்குறுதி நமக்கு இருக்குது. வந்தவங்க வராதவங்கன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னாங்கல்ல, சொல்லிட்டாங்கல்ல. வந்தவங்க என்ன சொன்னாங்க, வராதவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்னி வந்து மார்க்கம் முழுமையாயிருச்சு, மார்க்கம் முழுமையாக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி அந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது இருக்கு அவங்க கையில். அந்த மார்க்கம் இன்னைக்கு எதாவது பேசுதா? அந்த அரசாங்கம் எதாவது பேசுதா? எதாவது சொல்லுதா? ஏன் இல்லை? நடைமுறைப்படுத்தல. வாக்குறுதி மீறி எங்கேயோ போயிட்டோம். அப்போ இது எல்லாத்தையும் நமக்கு தொலைநோக்கு பார்வை நம்ம பார்த்தாதான் நமக்கு என்ன பண்ணும், குரான்னு பேசுறது புரியும். குரானு ஏன்னா ஏன் முத்துக்கின்களுக்கு இது என்ன பண்ணுமா, குரானு நேர் வழி காட்டும். அப்போ படித்தா தானே காட்டும். சிலபஸே தெரியாமல் எப்படி காட்டும்? இப்போ அல்லாஹ் தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், வாக்குறுதி நிறைவேற்றி முடிச்சிட்டிங்கல்ல. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஇ வல்லர்ராஇ வஹீனல் பாஸ். இதுக்கப்புறம் இன்னும் நன்மை முடியலை, வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான்னா, வறுமைக்காக வேண்டி, வறுமை வந்துடுதுல்ல, வறுமையில் நீங்கள் என்ன பண்ணணுமா, பொறுமையாக இருக்கணும். வறுமையில் பொறுமையாக இருக்கணும். வஸ்ஸாபிரீன அவர்கள் பொறுமையாக இருப்பாங்க. ஃபில் பஸாஇ எதில் பொறுமையாக இருப்பாங்க? வறுமை வரும்போதும் பொறுமையாக இருப்பாங்க. வல்லர்ராஇ இன்னும் என்ன பண்ணுவாங்க, நோய் நொடிகள் ஏற்படும் போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பொறுமையாக இருப்பாங்க. வஹீனல் பாஸு நன்மை ஏவுறதுக்கும் தீமையை தடுப்பதற்கான போரில் அவங்க என்ன பண்ணுவாங்க, உயிரை கொடுத்து பொறுமையாக இருப்பாங்க. எது எதை சொல்லிட்டான்? முழு அரசாங்கத்தை பற்றி பேசிட்டானா? எங்கே ஆரம்பித்தான் எங்கே கொண்டு வந்து முடிக்கிறான்ல. இவ்வளோத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கம்மா. எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாருக்காவது உதவி செய்கிறது, யாருக்காவது இது பண்ணுறது, நன்மையவே தீமை தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கடைசியில் வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றுறாங்க. அல்லாவுடைய வாக்குறுதி, இந்த குரானை நிலைநாட்டம், எல்லாருடைய வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றுறாங்க. இது எல்லாம் பண்ணும்போது அல்லாஹ் புறத்துலேருந்து அவங்களுக்கு என்ன வரும், சோதனை வரும். சோதனை, பணவாளியாக இருப்பாங்க, திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த பணத்து இல்லையே அப்படின்றதுக்காண்டி அல்லாவை உதாசீனப்படுத்தாமல் அல்லாஹ்கிட்ட நிராசை ஆகாமல் அல்லாஹ்கிட்ட என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நீ கொடுத்தாலும் சரி, நீ கொடுக்காட்டியும் சரி, நான் உனக்காக வேண்டி பொறுமையாக இருப்பேன். எங்கே கூலி வாங்க போகிறேன், மறுமை நாளில் உன் முகத்துக்காக வேண்டி இன்றைக்கி நான் பொறுமையாக இருக்கிறேன். இத்தனை நாள் என்னை வந்து என் குடும்பம் என்ன பண்ணிச்சு, என்னை வந்து தூக்கி வச்சு பேசிகிட்டு இருந்தது. இன்றைக்கி உன் பொறுத்தவரை எனக்கு பொருளாதாரம் இல்லை, ஆனால் அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என் குடும்பம் என்ன பண்ணுது, இந்த ஒரு நல்லது கெட்டது எனக்கு அனுசரிச்சிக்க மாட்டேங்குது, கூப்பிட மாட்டேங்குது, புறம் தள்ளுது, நல்லா தெரியுது, என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, என்னை தள்ளுதுன்னு தெரியுது. இது நான் என்ன பண்ணுறேன், அவங்கள்ட்ட நான் கேட்கல. இன்றைக்கி நீ இது ஏற்படுத்தி எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், நான் பொறுமையாக இருக்கேன். இதுக்கு ஒரு கூலி நான் எங்கே எதிர்பார்ப்பேன், அல்லாஹ் உன்ட்ட நான் எதிர்பார்ப்பேன். இது ஒன்று. ரெண்டாவது நான் சொல்கிறான், வல்லர்ராஇ அவங்களுக்கு நான் ஏதாவது நோய்வினை கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க, திடீர்னு ஆரோக்கியம் அற்றதாக போயிடும், நடக்க முடியாமல் போயிடும், கிட்னி ஃபெயிலியராக போயிடும், யூரின் வந்து இன்ஃபெக்ஷனாக மாறிடும், கால் வலி எடுத்துரும், நிறையா உள்ள அந்த கர்ப்பப்பை கட்டி வந்துடும், ஏதாச்சும் ஒன்று நோய்வாய்ப்பட்டுருவாங்க. அப்போவும் அவங்க எங்கே இருப்பாங்களா, பொறுமையாக இருப்பாங்க. யாருக்காக வேண்டி, அல்லாஹ்க்காக வேண்டி. எங்கே கூலி வாங்க போகிறாங்க, மறுமை நாளில். இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா, இதை காரணம் காட்டி இதை நீ பண்ணாமல் இருக்காத. எதை காரணம் காட்டி, என்கிட்ட கையில் காசு இல்லை, என்கிட்ட நான் ஆரோக்கியம் இல்லை, நான் இதெல்லாம் பண்ணாமல் இருப்பேன், நான் என்னால் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி காரணம் காட்டாத. உன்னால் எது இருக்கோ அதை கொடு, பண்ணு, முடியும் அப்படின்றான். அதுக்கப்புறம் வஹீனல் பாஸ் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போர்லேயும் நான் என்ன பண்ணுவேன், கலந்துப்பேன். இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு டீமில் நம்ம இருக்கணும். ஒன்று சத்தியத்தில் இருக்கணும், இல்லை அசத்தியத்தில். இன்றைக்கி நம்ம எதில் இருக்கணும், அசத்தியத்தில் இருக்கணும். சத்தியம் டீம் இல்லை, இன்றைக்கி நம்ம எதில் இருக்கிறோம், அசத்தியத்தில் இருக்கிறோம்.
அப்போது இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, சத்தியமும் அசத்தியத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போர்லேயும் நான் என்ன பண்ணுவேன், கலந்துக்கிட்டு அதுவும் நான் யாருக்காண்டி பொறுமையாக இருப்பேன், அல்லாஹ்வுக்காண்டி பொறுமையாக இருப்பேன் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு இதுவும் பெரிய ப்ராசஸ். இந்த அசத்தியம் என்னன்றது நம்ம என்ன பண்ணலாம், மிக நீண்ட தூரமாக பேசலாம், எல்லா துறையும் வச்சும் பேசலாம். ஒவ்வொரு துறையை ஏற்படுத்தி எடுத்து கொண்டு வந்து வச்சு மென்ஷன் பண்ணி காட்டி பேசலாம். அல்ல எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிட்டு போகிறான். இது எப்போ படித்து எப்போ புடிவீங்க. இப்போ சொல்கிறான் பாருங்க, உலாய்கல்லதீன சதகு, இவங்க தான் உண்மையாளர்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. எப்போ உண்மையாளராக மாறுவோம், இது எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் யாரா, உண்மையாளர்கள். உலாய்கஹுமுல் முத்தகூன், இவங்க தான் யாரா, இறையச்சம் உடையவர்கள். இப்போ புரியுதா? தாலிகள் கிதாபுல் ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. இது யாருக்கு நேர்வழி காட்டும், முத்தக்கின்களுக்கு நேர்வழி காட்டும். இப்போ அல்லாஹ் யாரை முத்தக்கின்னு சொல்கிறான், இந்த எல்லாம் செய்யறவங்க தான் முத்தக்கின் அப்படின்றான். இவங்க தான் உண்மையாளர்கள் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நீங்கள் எதுவுமே கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை. கிலாபத்தை சொல்லணும், ரசுல்லாவை காட்டணும், இந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன இந்த விஷயங்களே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மக்களுக்கு நடைமுறை பண்ணி காமிச்சாலே போதும். அல்லாஹ் நினைக்கக்கூடிய அந்த நாள் என்ன ஆயிரும், உருவாகிடும். இப்போ இதை நம்ம எப்போ பண்ண போகிறோம், தூங்கிக்கிட்டே இருந்தால் பண்ணிடுவோமா? அப்போ அல்லாஹ் கொடுக்குற ஒவ்வொரு பொன்னாட நேரத்தையும் நம்ம எதை எப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேஸ்ட்டாக கழிச்சிக்கிட்டு இருக்கோம், தூங்கி கழிச்சிக்கிட்டு இருக்கோம், அதோடைய பிரயோஜனமே இல்லாமல் கழிச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அல்லாஹ் நம்மக்கிட்ட பயங்கரமான கேள்வி கேட்பான். இப்போ நமக்கு எத்தனை வயசு, இப்போ எனக்கு வந்து 36 வயசு. இப்போ எனக்கு எப்போ கடமையாக்கப்பட்டிருக்கோம், ஒரு 14 வயசுலேருந்து. அப்போ 36ல் 14 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை நாள் இருக்குது, எத்தனை வருஷம் இருக்குது? இப்போ 22 வருஷம் நோன்பு நான் கணக்கு பிடிச்சிருக்கேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கிட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்தேன், நான் எதை உண்மைப்படுத்த வந்தேன், எதை சொல்ல வந்தேன், எதை செய்ய வந்தேன், நான் உண்மையாலனா, நான் முத்தக்கினா? அப்போ என்னுடைய நன்மை எது? அப்போ நான் இன்னும் கற்றுக்கணும், இன்னும் நான் செய்யணும், இன்னும் என் குடும்பத்துக்கு சொல்லணும், இன்னும் நான் நிறையா போகணும், இன்னும் நான் உண்மையால நான் மாறணும்னா அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி காமிக்கணும். சொன்னால் யார் வேணாலும் சொல்லலாம். அதான் சொன்னேன் இல்லையா, குரானை கேட்கறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ அது என்ன பண்ண முடியாது, உண்மைப்படுத்த முடியாது. குரானை எப்போ உண்மைப்படுத்த முடியும், செயல்படுத்தி காமிச்சாதான் உண்மைப்படுத்த முடியும். அந்த பர்மாந்தில் வந்த அந்த சகோதரர்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பழமை வாழ்ந்த அந்த இந்துக்களுக்கும் எப்படி இருந்தது அவங்கள பார்க்கும்போது, இப்படியும் மனுஷர்களா, இப்படியும் மனிதர்களா, இப்படியும் பியூரிட்டியா, நீங்கள் இப்படிலாம் உங்களால் உண்மையாக நடந்துக்க முடியுது, எப்படி உண்மையாக பேச முடியுது, எப்படி நீங்கள் வியாபாரத்தில் ஒரு மோசடி பண்ண மாட்டேன்றீங்க, எப்படி பயப்படுறீங்க, எங்கே யாரை பார்த்து பயப்படுறீங்க நீங்கள் அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது அவங்க எடுத்து வச்ச வாதம் என்னது, எதை கொடுத்தாங்க அவங்க, நாங்கள் இதுதான் படிக்கிறோம் என்ன அப்படிங்க அப்படின்னா. அன்றைக்கி எல்லாருமே அரபி பேசக்கூடியவராக இருந்தாங்க. அன்றைக்கி எல்லாரும் அரபி பேசக்கூடியவராக இருந்தாங்க. அரபி பெரிய கஷ்டமாகவே கிடையாது. அன்றைக்கி எல்லாரும் உருது பேசக்கூடியவராக இருந்தாங்க. இந்து சகோதரரும் உருது பேசக்கூடியவராக இருப்பாங்க. இன்றைக்கும் போய் பாருங்கள், ஊரில் பார்த்தீங்கன்னா இந்து சகோதரி உருது பேசுவாங்க, போனீங்கன்னா பேசுவாங்க. எல்லாருக்கும் உருது தெரியும். அவங்களுக்கு அரபி படிக்கிற பெரிய ஒரு ப்ராசஸே கிடையாது. கொடுத்தா உடனே அவங்க கொஞ்ச நேரத்தில் ரீட் பண்ணி படிச்சிருவாங்க. இவ்வளோ இலகுவாக இவ்வளோ இருந்த இதெல்லாம் அல்லாவை எப்போ நம்ம வந்து தூக்கி போட நம்ம நினச்சோமோ அல்ல நம்மளை என்ன பண்ணிட்டான், தஜ்ஜாலை கொண்டும் யாஜு மாஜூஜை கொண்டும் இந்த இலுமினாட்டியை கொண்டும் சைதானை கொண்டும் அல்ல நம்மளை என்ன பண்ணான், தூக்கி போட்டான். இன்னைக்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு எந்த பெருமையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. பாருங்க, மனசு வலிக்குது. ஒவ்வொரு குழந்தையும் அந்த ரீல்ஸ் தள்ளும்போது ஒவ்வொரு காசா குழந்தை என்ன பண்ணுது, ஏங்குது. குழந்தை ஏங்குது, சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு ஏங்குது. கஞ்சி கீழே விழுந்துருது, அந்த மண்ணு கலந்து அந்த கஞ்சி கலக்கி எடுத்து வாயில் வச்சு சப்பி சாப்பிடுது. இதெல்லாம் மனசு பார்த்து என்ன ஆகுது, மனசு வலிக்குதா? என்ன பண்ண முடியுது நம்மளால்? ஒன்றுமே பண்ண முடியல. என்ன ஆயிடுறோம், அடுத்த நொடி, அடுத்த நிமிஷம், அடுத்த ஒரு 5 நிமிஷம் 1 ஹவரில் அந்த விஷயத்தை மறந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம போயிடுறோம். இதே உமர் அலி அல்லா, இதே அலி அலி அல்லா, இதே அபூபக்கர் அலி அல்லா, இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்கும், என்ன இருக்கும்? இன்னைக்கு நீங்கள் நம்மளாம் இங்கே உட்காந்துட்டு நோம்பு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு உட்காந்து பள்ளிவாசல் உட்காந்துருப்போமா? எங்கே போயிருக்கோம் நம்ம? நோம்புல 17 போர் நடந்திருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறமும் நோம்புல மட்டுமே 17 நோம்பு வச்சு 17 முறை போர் நடந்திருக்கு.
பத்ரு போர் எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு? 17வது நோம்பில் கடமையாக்கப்பட்டுச்சு. நோம்பு வச்சுட்டு சண்டை போட்டாங்க. அப்போ எதை சொல்ல வரான்ல? நோம்பு பெருசாக காட்டுறானா அவனுடைய செயல்பாடை பெருசாக காட்டுறானா? நோம்பு இங்கே பெரிய மேட்டரே கிடையாது. மிருகமும் நோம்பு வைக்க நாய் போய் பாரு, எத்தனை நாள் கழிச்சு தண்ணி குடிக்குதுன்னு கேளு நாய்கிட்ட போய். நீ வைக்கிறியா போய் தண்ணி? யார் வைக்கிறா நாய்க்கு தண்ணி? ஆனால் யூரின் போகுது இல்லை, எப்படி போகுது தண்ணி? இங்கே சாப்பாடு எல்லாம் மிருகமும் இன்னைக்கு பட்னியாக தான் இருக்குது. ஒவ்வொரு நடைகள், ஒவ்வொரு கால்நடைகளும் போய் பாருங்கள், ஒவ்வொரு பறவைகளை போய் பாருங்கள். எல்லாமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு அது பாடு அலம்துலான்னு கிடக்கு. எதுவும் குறையும் சொல்லிக்கல. மனுஷனுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? கொடுக்குறான். ஆனால் அது என்ன பண்ண மாட்டேங்குது? மனுஷன் நன்றி கெட்டவனாக தெரியுறான். என்னத்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும், என்னத்தான் அவனுக்கு செல்வத்தை கொடுத்து மேலே உயர்த்தி வச்சுருந்தாலும், அவனுக்கு ஏது கொடுக்கப்படுது, ஏது இது மூலமே எனக்கு என்ன சொல்ல வரான்றதை அந்த அறிவுக்கே போகாமல் நன்றி கெட்டவனாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வைக்கக்கூடிய நோம்பு பிரயோஜனமான நோம்பா? இந்த நோம்பு மூலயமா நமக்கு என்ன கிடைக்குது? 22 வருஷம் நான் வச்ச நோம்பு என்ன வேஸ்ட்டு? எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஒரு குரானை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல, ஒரு குரான் ஒரு சொல்ல தெரியல, ஒரு குரான்லேருந்து ஒரு பாடத்தை எடுத்து அது நான் நடைமுறைப்படுத்த தெரியல, ஒன்றுமே பண்ண முடியலன்னா நான் என்னத்த நோன்பு வச்சுருக்கேன்? இந்த சமுதாயம் என்ன நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கு? சிலபஸ் இன்னைக்கு எடுத்து இந்த சமுதாயம் படிக்கணுமா இல்லையா? அப்போ இது படிக்காமல் இருக்க, இப்போ இதுக்கு நன்மைனா என்னன்னு தெரியாமல் இருக்க. இப்போ நன்மை இதெல்லாம் நன்மை, இதுக்கு ஆப்போசிட் தீமை. இப்போ ஒருத்தன் வாக்குறுதி மீறானா என்னது? தீமை. ஒருத்தன் பெருமை அடிக்கிறானா என்னது? தீமை. ஒருத்தன் அனாதையை புறக்கணிக்கிறானா என்னது? குடும்பத்தை புறக்கணிக்கிறானா என்னது? ஒருத்தன் நன்மையை அசத்தியத்தை பிரித்து காட்ட மாட்டான்றானா அவன் யாரு? இப்போ இல்லை, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? தீமை. இன்னைக்கு நம்ம இப்படி வாழ்கிறோமா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குரானுக்கு அப்படியே முரணாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன நோன்பு வச்சு எதை கடைப்பிடிச்சு எதை நிரூபித்து காமிக்க போகிறோம் நம்ம அல்லாஹ்கிட்ட? இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் லைலத்துல் கத்ர் வேறு வந்துடும். எல்லா நன்மையை கொண்டு போய் யாருக்கிட்ட எங்கே போய் விட போகிறோம்? அல்லாஹ் அதை அப்படியே பஸ்மமாக்கிடுவோம். அழுக்கு துணியை சுருட்டி மூஞ்சில் தூக்கி எறிகிற மாதிரி அன்றைக்கி அந்த அமல்கள் எல்லாம் தூக்கி எரியும் போது தான் நமக்கு தெரியும், இதுக்காக நான் இப்படி வந்தேன், இதுக்காக இந்த நன்மையை நான் சேகரித்தேன் அப்படின்றது. இங்கே நன்மையை கொண்டு இங்கே சொர்க்கத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு தான் நாளைக்கு சொர்க்கத்தை அடைய முடியும். அல்லாஹ் நாடியவர்களை தவிர வேறு யாரும் எங்கே போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதிபு மையஷா வயர்ஹமு மையஷா. நான் யாரை நாடுறனோ அவங்க தான் இங்கே போவாங்க. நான் யாரை நாடலையோ அவங்க போவாங்க. அப்போ அல்லாஹ் யாரை நாடுவான்? யார் வேலை செய்கிறாங்களோ, தாஜத் நேரத்தில் வந்துட்டு மலாக்குமார்களை கூப்பிட்டு பேசுகிறான் இல்லையா, அவனை பாரு, நான் என்னை பார்த்துருக்கானா, என் நபியை பார்த்தானா, என் அற்புதத்தை பார்த்தானா, என்ன பார்த்தான் செய்கிறானா? இப்போ அல்லாஹ் அவனை பார்த்துட்டானா, நாடிட்டானா, அவனை நோட் பண்ணி வைன்னுவான் அல்லாஹ். அப்போ அவன் நாளை மறுமையினால் எங்கே போவான்? அந்த அமலை கொண்டு போவானா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு போவானா? திருப்பொருத்தம். ஏன்? செயலில் வந்துருச்சு, செயல்பாடு பண்ணுறான், கவலைப்படுறான், முடியலன்றான், அல்லாஹ்கிட்ட நடிக்கவாது செய்கிறான். ரொம்ப பெரிய கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, நாளை மறுமை நாள் தான். மறுமை நாள் இன்னைக்கு எப்படி சூரியன் உதிக்குதோ அதே மாதிரி மறுமை நாள்லேயும் சூரியன் உதிக்கும். சூரியன் உதிச்சு அது உச்சிக்கு வர்றதுக்குள்ளேயே நம்ம என்ன போயிடணும்? ஏந்திரிச்சு கடந்து போயிடணும். நம்மளுடைய ஸ்பாட்டுக்கு போயிடணும். சூரியன் ஏந்திரிக்கிறதுல அல்லாஹ் நாளை மறுமை நாள் நல்லா என்ன பண்ணுவான்னா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களெலாம் ஃபஸ்ட்டில் அல்லாஹ் எழுப்பிடுவோம். அதில் யார் யாரெல்லாம் எழுந்திரிப்பாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எழுந்திரிப்பாங்க, நபிமார்கள் எழுந்திரிப்பாங்க, அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அவங்க எழுந்திரிப்பாங்க. இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய முதன்மையாக எழுப்பப்படுவாங்க. ஏன்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களாம் எழுந்திரிச்சிருவாங்க. ஏன்? சூரியனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது, அவங்களோட ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பாட் நின்று வச்சுருப்பான். எங்கே வேணாலும் நீங்கள் மரணிச்சிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய இப்போ வரிசைப்படி இருக்குல்ல, இன்னாருக்கு அப்புறம் இன்னாருக்கு அப்புறம் இன்னார் அல்லாஹ் ஒரு வரிசைப்படுத்தி வச்சுருப்பான். கேள்வி கணக்கு விசாரணைங்க வரிசைப்படுத்தி வைப்பான். அந்த வரிசைக்கு போகிறதுக்கு ரொம்ப நாள் அவன் போய் நிற்கிறதுக்கு. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஏந்திரிச்சிட்டிங்கன்னா கடகடன்னு போய் நின்றுடலாம். சூரியன் வந்ததுக்கப்புறம் போய் ஏந்திச்சு போனீங்க அப்படின்னா கொடூரமாக இருக்கும். அங்கே என்ன கிடையாது? மண்ணு பூமி கிடையாது. எப்படிப்பட்ட பூமி? வெள்ளியாலான பூமி அது.
அந்த வெள்ளி என்ன பண்ணது? அது என்ன பண்ணது? அது சூடு வாங்கி வைக்கும், கொதிக்கும். உங்கள் ஸ்பாட்டுக்கு நீங்கள் எங்கே போய் நிற்கணும், போய் நிற்கிற வரைக்கும் அடிப்பாங்க. போ ஏந்தி போ எங்கே அப்படின்னு, எப்படி எங்கே ஒதுங்க, எங்கே நிழல் இருக்கும். கொடூரமான நாள் அது. இப்போ அந்த நாளுக்கு பயந்துக்கோங்க. மௌத்து ரொம்ப நெருங்கி இருக்குது. இப்போ இந்த இப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த நாள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா தூக்கத்துலேயும் இதுலேயும் நம்ம கழிக்காமல் நம்ம என்ன பண்ணணும்? குர்ஆனை நம்ம சமுதாயத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக, குடும்பத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக, அதை அமல்படுத்தக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்மளையும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவு புரிவான்னு சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.